அனைவருக்கும் இனிய ஞாயிறு காலை வணக்கம். இன்றைய வகுப்பு யாருக்கானது அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்ரன் 5X போன வாரமே உங்களுக்கு முடிஞ்சு. இந்த வாரம் ஒரு கிரேஸ் பீரியட் மாதிரி ஒரு ஜாதகத்தை எப்படி ஆய்வு செய்வது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அற்புதமான இனிய நேரத்தில் எல்லாத்தையும் பேப்பர் பேனாக இருந்தால் நோட் இருந்தால் எடுத்துங்க. ஒரு ஜாதகமே உங்களுக்கு சிறப்பாக எப்படி பலன் பார்க்கணுங்கிற விஷயத்தை கொடுத்துரும். நோட் இருந்தால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அற்புதமான இனிய நேரத்தில் எல்லோரும் உங்களுடைய தாய் தந்தை மனதில் நினச்சி, அம்மா அப்பா என்னை ஆசீர்வதிங்கள்னு சொல்லி உள்ளமாற மனமாற ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய குலதெய்வம் சுதெய்வம் அது எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சரி, அத்தனை தெய்வங்களோட பேரை மனசில் நினச்சி ஆத்மார்த்தமாக பரிபூரணமாக ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள். அல்லாமல் இறைவன் உங்களுக்கு இந்த கலையை எளிய முறையில் புரிய வைக்கணும்னு சொல்லி நானும் என்னுடைய குலதெய்வம் சுதங்களை வழிபாடு செய்கிறேன். இதுவரை கற்றுக் கொடுத்த குருமார்கள் பேரை மனதில் நினைச்சு அவங்க பேரை மனசில் உச்சரித்து குருவே சரணம் சொல்லி குரு வணக்கம் சொல்லிங்க. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். ஏகம் அநேகம் அமோகம் ஆனந்தனம் நூல் வந்து ரங்கட்டும் எல்லாம் உள்ளவரை ஆண்டவனே முழுமுதற் கடவுளை அப்பனே நாயனே போற்றி போற்றி. வணக்கம். சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் ஒரு ஜாதகத்தை எவ்வாறு ஆய்வு செய்வது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது போர்டுக்கு வந்துடுவோம். பேப்பர் பேனா எடுத்து குறிச்சிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நான் மெதுவாக கூட சொல்லித்தரேன். அது மாதிரி குறிச்சிக்க விரும்புறீங்களா இல்லை நீங்கள் ஒரே ஜாதகம் அப்படியே உங்கள் வீட்டில் உள்ள ஜாதகத்தில் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். டேட் ஆஃப் பர்த் எழுதிங்க. வரேன், சாஃப்ட்வேர் கூட வந்துடுவோம். லேட்டாக வந்தவங்க யாராக இருந்தாலும் பேப்பர் பேனா எடுத்துங்க. அந்த ஜாதகத்தை குறிச்சுக்குங்க. ஒரு லாங் சைஸ் அன்ரூல்டு நோட் இருந்துச்சுன்னா அதை குறிச்சுங்க. 2 பக்கம் 3 பக்கம் வரும். டேட் ஆஃப் பர்த் சொல்கிறேன் மேடம். சார் அது மாறுது. போர்டில் உள்ள வேற ஜாதகமா இருக்குங்க சார், இது வேற ஜாதகமா இருக்கு. ஆமாம் வந்தால் மாற்றிடுறேன். டேட் ஆஃப் பர்த் குறிச்சுங்க. 25/4/1992 11:30 PM. 25/4/1992 11:30 PM உசிலம்பட்டி. டேட் இன்னொரு தடவை சொல்லுங்க. 25/4/1992 90 கிட்டு 1992 11:30 PM உசிலம்பட்டி. 23:30 வரும். டேட் எழுதிட்டீங்களா? எழுதிட்டேங்க. சரி, இப்போ கீழே வந்து ராசின்னு எழுதிங்க. கீழே வந்து ஒரு ஓரத்தில் இப்போ நான் காட்டுறேன் எப்படி எழுதணும்னு. நோட்டில் இப்படி லாங் சைஸ் நோட்டு வரேன். என்னோட அதை கட் பண்ணுவோம். இப்படி லாங் சைஸ் நோட் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு ஒரு மேலே வந்து டேட் ஆஃப் பர்த் குறிச்சிட்டு சைடில் ராசி அப்படின்னு போடுங்க. அப்புறம் நட்சத்திரம்னு போடுங்க, லக்னம்னு போடுங்க.
ராசி அப்படின்னு போடுங்க. இப்போ இந்த ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் பாருங்க மகரத்தில் இருக்காருங்க. ஸோ ராசி அப்படின்னு போட்டுட்டு மகரம் அப்படின்னு இல்லைங்க, ராசின்னு போட்டு மகரம் அப்படின்னு இல்லைங்க, ராசின்னு போட்டு மகரம்னு போட்டுங்க. நட்சத்திரம் இப்போ மகர ராசியில் என்ன நட்சத்திரம் வருங்க? உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரம் உண்டு. ஸோ பக்கத்தில் இருக்க நவாம்ச கட்டத்தில் பாருங்க சந்திரன் எங்கே இருக்காருன்னு, திருவோணம் 4ஆம் பாதத்தில் இருக்கார். மகர ராசி அப்படின்னா உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இவர் பிறந்தது திருவோணம் 4ஆம் பாதம். ராசி மகரம், நட்சத்திரம் திருவோணம் 4ன்னு போட்டுங்க. லக்னம் தனுசுன்னு எழுதிங்க, லக்னம்னு போட்டு தனுசுன்னு எழுதிங்க. இப்போ கிரக பார்வைகளை குறிக்கணுங்க. கிரக பார்வைன்னு போட்டு அண்டர்லைன் பண்ணிங்க, பார்வைன்னு போட்டு அண்டர்லைன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன், வேகமாக போனால் நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். நீ சார் வேகமாக போறீங்க. ஆன் ஆன். சரி, இப்போ நம்ம 61 பேருக்கு மேலே இருக்கோம். உச்சநிலை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இவர் என்ன படிச்சிருப்பாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? டைப் பண்ணிடுங்க, மெசேஜாக டைப் பண்ணுங்க. இல்லைன்னா பேர் சொன்னீங்கன்னா நான் பேரை குறிச்சுக்கணும், யார் யார் சரியாக சொன்னாங்க சொல்லலை அப்படிங்கிறத எல்லார் பேரையுமே இது பண்ணணும். உச்சநிலை மாணவர்கள் யார் இருக்கீங்களா? இவர் என்ன படிச்சிருப்பாரு? செவ்வாய், சூரியன், சனி சம்பந்தப்பட்ட காரணங்கள் படிச்சிருப்பாரு. சரி, அதான் என்ன இன்ஜினியரிங் படிச்சிருப்பாரு. பிபிஏ, எம்பிஏ, இன்ஜினியரிங். சொல்லுங்க, வரிசையா சொல்லிட்டு முடிச்சுட்டு உங்க பேரை சொல்லிருங்க. பிபிஏ, எம்பிஏ, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், இன்ஜினியரிங், மருத்துவம். பேர் சொல்லுங்க உங்க பேரை. மணிகண்டன். சரி, மைக்கா பண்ணீங்க. வேற சார்? சார் செந்தில்குமாருங்க சார். சொல்லுங்க சார். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் ஆர் ஆட்டோமொபைல், டாக்டருக்கு படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். ஏன் மெக்கானிக்கல் எப்படி சொன்னீங்க சார்? இங்கே இது செவ்வாயும் சனி 23 டிகிரியில் இருக்குங்க சார். மெக்கானிக்கல் தப்பு. சரி, உங்க பேர் என்ன சொல்லுங்க? செந்தில்குமாருங்க சார். உச்சநிலை இல்லைங்க சார், உயர்நிலை தான். இப்பதான் பார்த்துட்டு இருக்கேன். சரிங்க, வேற யாரும்? சார் ஜீவஜோதி. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். புதன் இருக்காருங்க சார். எனக்கு தொழில் சொன்னா போதும். ஜீவஜோதி மேடம், தொழில் சொல்லுங்க. புதன் காரத்துபான ஐடி, கணக்கு சம்பந்தப்பட்ட வங்கி, அந்த மாதிரி துறையில போயிருப்பாருங்க சார். டீச்சிங். ரைட் மேடம். ஓகே, அடுத்து வேற யாரும்? செவ்வாய், சூரியன், குரு பார்வையில இருக்கிறதுனால மருத்துவ சம்பந்தம். உங்க பேருங்க? மீனா. வேற யாரும் சார்? சார் விஷ்ணு. மாதவன் சார், சொல்லுங்க. மாதவன் சார். சார் இவருக்கு கண்டிப்பா மருத்துவம் தான் சார். சரி, வேற அடுத்து? செவ்வாய், சூரியன் தொடர்ந்து சார். ஐயா இவர் மருத்துவம் படிச்சிருப்பாருங்க ஐயா. பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. ராஜாராம்ங்கய்யா. சரி, அடுத்துங்க. விஷ்ணு பிரியா சார். சொல்லுங்க மேடம். பிபிஏ எலக்ட்ரானிக்ஸ், எம்பிஏ மருத்துவம், அப்புறம் அக்ரி. பேருமா? ஐடி டீச்சர் சார். விஷ்ணு பிரியா சார். சரிங்க, வேற? சார் புதன்கார சம்பந்தப்பட்ட படிப்பு சார். பேருமா? ராமலட்சுமி. சரிங்க, வேற யாரும்? சுக்கிரன் காரகம் சம்பந்தப்பட்ட என்னங்க படிச்சு. சுக்கிரன் காரகம். நீங்க படிக்கணும். நீங்க என்ன படிக்கணும்? நீங்களே எல்லாம் ஜோசியம் படிச்சுட்டு அப்புறமா சொல்லுங்க. ரைட், வேற? இவங்கெல்லாம் ஓரளவு தொடர்பா இருந்தாங்க, நீ தொடர்பே இல்லை. சரி, வேறங்க? சார் சசிகலா சார். சொல்லுங்கம்மா. இவங்க மருத்துவம் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு சார். சரிம்மா, வேற யாரும்? சார் டென்டிஸ்டா இருப்பாரு சார். பேரு? பத்மாசேகரன். டென்டிஸ்ட் எப்படிமா தப்பா சொன்னீங்க? குருவோட பார்வை 3ஆம் இடத்துல, செவ்வாய் குரு அந்த பார்வை. சரி, சனி வலுக்கவே இல்லையே. சனி வலு. சரி, வேறங்க?
வேற யாரும் உச்சநிலை மாணவர்கள் வேற யார் இருக்கீங்களா? வேற யாரும் இல்ல. சரி, ரொம்ப சரியா சொன்னது யாரு அப்படின்னா ஆசிலேஷன்லாம் சொன்னவங்களும் நான் விட்டுட்டேன். மிகச்சரியாக நெத்தியடியாக சொன்னது யாருன்னா மாதவன், மீனா, ராஜாராம், சசிகலா. கொஞ்சம் ஆசிலேஷனாக சொன்னது மணிகண்டன், செல்வகுமார், இவங்க சொல்லியிருக்கீங்க. விஷ்ணுபிரியா மேடம்லாம் சுற்றி எல்லா பக்கம் போயிட்டீங்க. ஸோ கரெக்டாக மிகச்சரியாக தவறாக சொன்னது ஒரே ஒரு மேடம், அந்த மேடம் மட்டும்தான். மற்ற மாதவன், மீனா, ராஜாராம், சசிகலா இவங்க சொன்னது சரி. வாழ்த்துக்கள், மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இவர் மருத்துவர். நன்றி சார். தேங்க்ஸ் லாட். எப்படி இவர்கள் 4 பேரும் மருத்துவர் என்று சொன்னார்கள்? அவங்கள்ட்ட கேட்போமா? எப்படி கணக்கு பண்ணீங்க? கரெக்டா சொல்லுங்க சார். குரு பார்வை இருக்கு சார், செவ்வாய்க்கும் சூரியனுக்கும். சூரியன் உச்சமா இருக்காரு சார். சரி. குரு பார்வை இருக்கு சார். சரி. 7ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் குரு பாக்குறாரு. சரி. செவ்வாயும் சூரியனும் சுபத்துவமா இருக்காரு சார். சரி. சூரியன் உச்சமா வேற இருக்காரு. சரி. அதனால சார் சொன்னேன். சரிங்க. வேற மாதவன் சார்? சார் குரு வந்து சார் 5ஆம் பார்வையாக வந்து லக்னத்தை பாக்குறாரு சார். அப்புறம் வந்து 7ஆம் பார்வையா செவ்வாயை பாக்குறாரு. சரி. உச்ச சூரியனையும் பாக்குறாரு 9ஆம் பார்வையாக. சூரியன் வந்து சுக்கிரன் இணைவுல இருக்காரு. அதனால அவர் வந்து கண்டிப்பா மருத்துவம் தான் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி பாருங்க. சூரியன் சுக்கிரன் நினைவுல இருக்காருன்னு வேற சொல்லிட்டாரு. கூடுதல் பாயிண்ட் சொல்லியிருக்காரு. சரி, வாழ்த்துக்கள் சார். அடுத்து அம்சத்துல சூரியன் உச்சகுருவோட இணைஞ்சிருக்காங்க. ரைட்டுங்க. ராஜாராம் சார், வேற ஏதாவது பாயிண்ட்? ஐயா, அந்த காரகிரகமான மருத்துவத்துக்கு காரகிரகமான சூரியன் வந்து உச்சத்துல இருக்காருங்கய்யா குருவோட பார்வையில. மருத்துவத்துக்கு இன்னொரு காரகிரகமான செவ்வாய் வந்து குருவோட பார்வையில இருக்காருங்க ஐயா. சரி சரி. இப்ப மருத்துவம் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இவர் அடிஷனலா என்ன போகலாம்? வேற என்ன கிரகம் இருக்கு நல்லா? இவர் அடிஷனலா பிளாஸ்டிக் சர்ஜனுக்கு போலாங்கய்யா. வேற நரம்பு சம்பந்தப்பட்டது போகலாம். ரைட், ஓகே. சரிங்க, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சரி, எப்படி இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ நாம எழுதிக்கங்க. கிரக பார்வைன்னு போட்டுங்க. கிரக பார்வைன்னு போட்டுங்க. பார்வைன்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் சனி 2ஆம் வீட்டில் இருக்காரு. அப்போ எங்கெங்க தொடர்பு கொள்வார்? 4 சனின்னு போட்டுங்க. 4, 8, 11 சனின்னு போட்டு 4, 8, 11. அடுத்து சந்திரன் 8, செவ்வாய் 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. 6, 9, 10ன்னு போட்டுங்க. செவ்வாய் 6, 9, 10. சுக்கிரன் 4ஆம் வீட்டை தொடர்பு கொண்டிருக்காரு. புதன் 4 பார்வைன்னு போட்டு எழுதிக்கணும். சுக்கிரன் 4, புதன் 4. சூரியன் 5லிருந்து 11ஆம் வீட்டை பார்க்குறார். சூரியன் 11. குரு 9ஆம் வீட்டில இருந்து 1, 3, 5. சார் எல்லாரும் பார்வை எழுதிட்டீங்களா? மறுபடியும் ஒரு தடவை சொல்லவா? சொல்லுங்க சார். இன்னொரு சனி 4, 8, 11. சந்திரன் 8. சும்மா ஷார்ட்டாக போட்டுக்கணும். செவ்வானா சேன்னு போட்டுக்கணும். 6, 9, 10 செவ்வாய். சுக்கிரன் 4, புதன் 4, சூரியன் 11, குரு 1, 3, 5. சரி, இப்போ லக்னம் சுக்கிரனும் புதனும் 10ஆம் பார்வையா தானே சார்? 10ன்னு போட்டுங்க. 10ன்னு போட்டுங்க. 10 4 இல்ல 10. சுக்கிரனும் புதனும் 10ன்னு போட்டுங்க. 4ஆம் வீட்டுல இருந்து 10ஆம் வீடு 4ல இருக்காங்க. 10ன்னு போட்டுங்க. சார் ஒரு சின்ன டவுட் கேட்கலாமா சார்? முடிச்சுக்குவோம். இதுலையா இப்ப நடத்தணும் இல்லையா? சரி சார். இல்ல சார், இந்த முதன்மை பாடத்துல மட்டும் சார் ஒரே ஒரு டவுட் சார். முதன்மை பாடம் போர்டில் நடத்துவேன், அது முடிச்சோன்னு கேட்போம். போர்டில் நடத்துவேன், அது முடிச்சோன்னு சரி கேட்போம். சார். ரைட், சரி சரிங்க. இப்போ ஒரு சைட்ல எழுதிங்க. இது உபய லக்னம் இல்லையா? அப்ப பாதகாதிபதி யாரு? தனுசு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியான புதன் பாதகாதிபதி. அப்போ பாதகாதிபதி புதன்.
8ஆம் இடத்தோன் அப்படிங்கிறது யாரு? சந்திரன். அட்டமாதிபதி சந்திரன். 6க்குடையவன் அப்படின்னா யாரு? சுக்கிரன். ரோகாதிபதினு போட்டு சுக்கிரன் போட்டுங்க. விரையாதிபதி செவ்வான்னு போட்டுங்க. விரையாதிபதி செவ்வான்னு போட்டுங்க. போட்டிங்களா? நான் போர்டுக்கே வந்துடுறேன். மெதுவாக தான் போகிறோம். சரி, இது ஒரு ஆண் ஜாதகம் அப்படின்னு சொன்னோம். இவர் பிறந்திருக்கக்கூடிய தேதி அப்படின்னு பார்த்தோம்னா 25/4/1992 வருடம் 11:30 மாலை, அதாவது இரவு, உசிலம்பட்டி மதுரையில் பிறந்திருக்கார். உசிலம்பட்டியில் பிறந்த ஆண் ஜாதகத்தை நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே எந்த ஒரு ஜாதகத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரக பார்வையில் குறிச்சிடணுங்க. இப்போது சனி பகவான் பாருங்க, 4, 8, 11, சந்திரன் 8, செவ்வாய் 6, 9, 10, சுக்கிரன் 10, புதன் 10, சூரியன் 11, குரு 1, 3, 5 அப்படிங்கிற நம்ம எழுதிடணும். இந்த கிரக பார்வைகள் தான் ஒரு தசா காலங்களில் அந்த கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்குமா கெடுக்குமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நாம் எந்த ஒரு ஜாதகத்தை குறிக்கிறதுக்கு முன்னாடி லக்னத்துக்கு பாதகாதிபதி யாருன்னு குறிச்சிடணும். அந்த வகையில் இது உபய லக்னம். பாதகாதிபதி புதன், அட்டமாதிபதி சந்திரன். அட்டமாதிபதினா வேற யாரும் இல்லை, 8ஆம் இடத்தோன நம்ம அட்டமாதிபதினு சொல்லுவோம். அடுத்து ரோகாதிபதி அப்படின்னா 6ஆம் அதிபதியைச்சா நம்ம ரோகாதிபதிமோ, விரையாதிபதினா 12ஆம் இடத்தோன நம்ம விரையாதிபதினு சொல்லுவோம். மாரகால் அப்படின்னா இந்த உபய லக்னங்களுக்கு 7, 11 கூடையவன் மாரகால். அந்த வகையில் 7ஆம் அதிபதி புதனும் 11 கூடைய சுக்கிரனும் மாரகாலா வந்துடுவார். இப்போ நாம பார்வை பாதக மாரக அட்டமத்தை குறித்தோம். இதில் யாருக்கு அது சந்தேகம் இருக்கான்னு சொல்லிட்டீங்கன்னா ப்ரிடிக்ஷனுக்கு உள்ளே போகலாம். போகலாமா? சந்தேகம் இருந்தால் இப்போ கேட்டுங்க. ஐயா இன்னொரு தடவை சொல்லுங்க ஐயா, எங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் விட்டு விட்டு கேட்டுச்சு, என்னால சரியா கேட்க முடியல. எதை மட்டும் சொல்லணும்? இப்ப சொன்னீங்களேங்க ஐயா, அதை மட்டும் அப்படியே ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க ஐயா. பாதகாதிபதி புதன், அட்டமாதிபதி சந்திரன், ரோகாதிபதி சுக்கிரன், விரையாதிபதி செவ்வாய், மாரகால் புதன் சுக்கிரன். சரிங்களா? பாதகாதிபதி புதன், அட்டமாதிபதி சந்திரன், ரோகாதிபதி சுக்கிரன், விரையாதிபதி செவ்வாய். ரோகாதிபதினா வேற யாரும் இல்லைங்க, 6ஆம் அதிபதி தான் ரோகாதிபதிமோ. விரையாதிபதினா 12ஆம் அதிபதிங்க. அஷ்டமாதிபதினா 8ஆம் இடத்தை நம்ம திதியிலே சொல்லுவோம் இல்லையா? பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி. 8ஆவது திதியை தான் அஷ்டமிங்கிறோம். அப்போ 8 கூடையவன் நம்ம அஷ்டமாதிபதினு சொல்லுவோம். 6ஆம் இடத்தோனே நம்ம 6ஆவது திதியை அங்கே என்ன சொல்லுவோம்? சஷ்டிமோ, இங்கே ரோகாதிபதினு சொல்லுவோம். 12 கூடையவனை விரையாதிபதினு சொல்லுவோம். ஸோ நம்ம இதெல்லாம் குறிச்சிட்டோம். இப்போ குறித்த உடனே நம்ம கண்ணு எங்கே போகணும்னா, ஜாதகர் பிறந்திருக்கிறது என்ன தமிழ் மாதம்னு கண்டுபிடிக்கணும். சார் தமிழ் மாதம் கண்டுபிடிக்க என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷ அட்டவணைப்படி முதல் ராசி மேஷம் 12 தமிழ் மாதங்கள் இருக்குங்க. அதாவது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி என இந்த 12 தமிழ் மாதங்களையும் காலபுருஷனுக்கு முதல் ராசியான மேஷம் தொட்டு இறுதி ராசியான மீனம் வரை குறிச்சிடணும். குறிச்சிட்டோமா? குறிச்சதுக்கப்புறம் இவர் எந்த மாசத்துல பிறந்திருக்காருன்னு இவரோட சூரியன் எங்கே நிற்கிதுன்னு போய் பார்க்கணும். அப்போ சூரியன் எந்த மாசம் அங்கே சுற்றுறாரு? தமிழ் மாசத்துல. அப்போ இவர் பிறந்திருக்கக்கூடிய தமிழ் மாதம் என்ன? இதுல யாருக்கு சந்தேகம் இருக்கா? சார் தமிழ் மாதம் கண்டுபிடிச்சோம், எனக்கு புரியல சார் அப்படின்னா சொல்றவங்க சொல்லுங்க, கேளுங்க. எனக்கு தமிழ் மாசம் நீங்க சொன்னீங்க, எதை வச்சு சொன்னீங்க எனக்கு புரியல. இல்ல எனக்கு புரிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னா புரிஞ்சு சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்ல. தமிழ் மாசத்தை வரிசையா அடுக்க போறோம். தமிழ் மாசத்தை வரிசையா அடுக்க போறோம். சித்திரை, வைகாசி, ஆனி, மேஷத்துல இருந்து அடுக்கணும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி அப்படின்னு குறிச்சிட்டு சூரியன் எந்த மாசத்துல உட்காந்துருக்கார்? சித்திரை மாசத்துல. அப்போ இவர் பிறந்து இருக்கக்கூடிய தமிழ் மாதம் சித்திரை அப்படின்னு குறிச்சிடணும்.
தமிழ் மாதம் சித்திரை. இப்போ இவர் பிறந்தது வளர்பிறையா தேய்பிறையான்னு பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா சூரியன் இருக்கக்கூடிய ராசி 1ஆம் ராசியா வச்சுக்கணும். அங்கேருந்து 7 வீட்டுகளுக்குள்ளே, இந்த 7 வீட்டுக்குள்ள சந்திரன் இருந்தாருன்னா அவர் வளர்பிறையில் பிறந்திருக்காருன்னு அர்த்தம். சூரியன் என்ற ராசியில் இருந்து சந்திரன் 7 ராசிக்குள் இருந்தால் அவர் வளர்பிறையில் பிறந்தவர். ஒருவேளை 7 ராசி தாண்டி 8, 9, 10ஆம் ராசியில் இருக்கார், அப்போ இவர் தேய்பிறை சார். இப்ப இவர் தேய்பிறையில பிறந்தவர் சொல்லியிருக்கேன். இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? தேய்பிறை நவமி. அப்போ வளர்பிறைய நம்ம சுக்லபட்சம் சொல்லுவோம். தினசுத்தி படலத்திலே என்ன சார் தினசுத்தி படலம்னா, இப்போ ஒரு ஜாதகத்தை நீங்க வாங்கினோன்னா மொதல் பக்கம் எழுதியிருப்பாங்க, இன்னாருடைய மகனுக்கும் இன்னாருடைய தாய் தந்தையர் பேரை போட்டு அந்த பையன் வந்து இன்ன மாதம் இன்ன தமிழ் மாதத்தில் சித்திரை மாதம் ஒரு பிறந்திருக்க திதி பார்த்தீங்கன்னா நவமியா, ஆமாம் தேய்பிறை நவமி திதியிலே பிறந்திருக்கிறாரெல்லாம் எழுதியிருப்பாங்க முன்னாடி. அடுத்து ராசி போட்டிருப்பாங்க, மகர ராசி திருவோணம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கார். இது பேர் தினசுத்தி படலம். இவர் திருவோணம் 4ஆம் பாதம் மகர ராசியில் சுக்லபட்ச அப்படின்னா வளர்பிறைன்னு அர்த்தம், கிருஷ்ணபட்சம் அப்படின்னா தேய்பிரைன்னு அர்த்தங்க. அப்போ இவர் வந்து கிருஷ்ணபட்சத்தில் பிறந்திருக்கார், தேய்பிரை சந்திரனா இருக்கார், 7 கட்டம் தாண்டி இருக்கிறார். சரிங்களா? சரி, இப்போ தேய்பிரை கண்டுபிடிச்சோம். இப்போ எந்த ஒரு ஜாதகத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா லக்னத்தோட பலத்தை பார்க்கணுங்க. அடுத்து லக்னாதிபதியோட பலத்தை பார்க்கணும். இங்கே லக்னத்தில் ராகு உட்கார்ந்து அந்த 1ஆம் வீட்ட இருட்டடிப்பு செஞ்சிருக்கார். அதே நேரம் அந்த 1ஆம் வீட்ட குரு பார்த்துட்டாருங்க. குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும் என்ற வாசகத்தை எல்லாரும் அறிஞ்சிருப்போம். குரு பார்த்தனால அந்த ராகு திசை நல்லா தான் இருக்கும். சரி, லக்னத்தை குரு பார்த்துட்டார். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், யார் யாரெல்லாம் லக்னத்தை பார்க்குறாங்க, முதல்ல ஜாதகரோட குணத்தை பார்க்கணும். ஸோ குணத்தை பார்க்கணுங்கிறப்ப லக்னத்தில் அமர்ந்த கிரகம், லக்னத்தை பார்த்த கிரகம், இதெல்லாம் ஜாதகரோட குணத்தை தீர்மானிக்கும். இங்கே 1ஆம் வீட்டை யாரும் பார்க்குறாங்கன்னா குரு மட்டும் தான் பார்த்துருக்காரு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், குரு பார்வை 1ன்னு போட்டுக்கணும். என்ன பண்ணணும், குரு பார்வை 1ன்னு போட்டு ஜாதகர் மதிக்கத்தக்க தோரணை உடையவர், ஜாதகர் மதிக்கத்தக்க தோரணை உடையவர் அப்படின்னு போட்டுங்க. குரு பார்வை 1ன்னு போட்டு ஜாதகர் மதிக்கத்தக்க தோரணை உடையவர். சரி, இந்த லக்னாதிபதி யாரும் பார்த்துருக்காங்களா அப்படின்னா செவ்வாய் பார்த்துருக்காரு. சற்று அவசர குணம் உடையவர், கொஞ்சம் அவசரக்கார், துடிப்பா இருப்பார், அவசர குணம் உடையவர். இப்போ லக்னாதிபதி எங்கே உட்கார்ந்துருக்காரு, லக்னத்தில் ராகு வேற உட்கார்ந்துருக்கு. அதுக்கு என்ன போடணும், பிரம்மாண்டமான சிந்தனை உடையவர். சின்னதா சிந்திக்க மாட்டார், சின்னதா சிந்திக்க மாட்டார், பிரம்மாண்டமான சிந்தனை உடையவர். ஏன்னா 1ஆம் வீடுங்கிறது சிந்தனையை சொல்லக்கூடியது, குணத்தை சொல்லக்கூடியது. குரு பார்த்துட்டாரு, குரு பார்த்துட்டா நல்லவன் அர்த்தம். செவ்வாய் பார்த்துருக்காரு, கொஞ்சம் கோவக்காரர் தான், நல்லவர். அதே நேரம் ராகு உட்காந்தா குணத்தை கெடுக்கும். ஆனால் அந்த ராகுவே குரு பார்த்துருக்காரு. இருந்தாலும் நம்ம ராகுக்கு கெடுப்பாருன்னு சொல்லாமல் என்ன சொல்கிறோம், பிரம்மாண்டமான சிந்தனை உடையவர் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சரி, முதல்ல லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காரா ஸ்ட்ராங் இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இங்கே லக்னாதிபதியான குரு 9ஆம் வீட்டில் இருக்கார். அந்த குரு என்ன வலிமையில் இருக்கார் அப்படின்னா, குருவோட மூலத்திரிகோண வீடு பாருங்க தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு சூரியன் 9ஆம் வீடாக வந்துருச்சு. அப்போ நட்பு, 9னா நட்பு இல்லையா, நட்பு பகை சொன்னோம் இல்லையா, 9ங்கிறது நட்பு தானே. அப்போ தன்னுடைய அதிநட்பு வீட்டில் உட்காந்துருக்காரு. ஸோ குரு நல்ல நிலையில் இருக்கார். செவ்வாய் பார்த்து இருந்தாலும் கூட அந்த செவ்வாயே குரு பார்த்துருக்கார். சரி, இப்போ குணத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இவரோட தொழிலை கண்டுபிடிக்கணும். இப்போ தொழிலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா 3 பேருக்கு வந்து உரிமை கொடுக்கணுங்க. என்ன உரிமை கொடுக்கணும்னா, அந்த 3 கிரகங்கள்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. யார் யார் தேர்ந்தெடுக்கலாம்? இப்போ ஒரு அம்மா சொன்னாங்க சுக்கிரன் தான் அப்படி உச்சமா இருக்காரு சொல்லிட்டாங்க. பலம் பெற்ற கிரகம் எதுன்னு சுக்கிரன் சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னது சுக்கிரன் உச்சமா தான் இருக்காரு, நானும் மறுக்கவில்லை. ஆனாலும் நம்ம ரூல் படி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 பேருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. சந்திரன்,
அவர் பௌர்ணமிக்கு இணையானவராக இருந்தால் அவருக்கு, அப்படி இல்லைன்னா குரு சுக்கிரன். ஏன் சார் அப்படின்னா, சுக்கிரன் ஆகச்சிறந்த முதன்மை சுவர். குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும் என்ற வாசகம் அறியாதோர் இருக்க முடியாது. அப்போ குரு யாரையெல்லாம் தொடர்பு கொள்கிறாரோ அவரெல்லாம் எடுத்து எழுதிக்கணும். எந்த பாவத்தெல்லாம் பார்க்கிறாரோ அதை குறிச்சுக்கணும். அடுத்து சுக்கிரன் யாரோட இணைஞ்சிருக்கார், யாரோட கூடியிருக்கார், குரு யாரோட கூடியிருக்காருன்னு பார்த்துக்கணும். இவங்க 2 பேரும் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. எப்பவுமே இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல. இப்போ ஒரு கேள்வி வரும், ஏன் சார் சுக்கிரனோட காரத்து தொழில் எடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதாவது ஒரு நன்கொடை நடத்துறாங்க, என்ன சொல்ல போனா அன்னதானம் நடத்துறாங்க. அன்னதானத்தை நடத்தக்கூடியவங்க தவிர மற்றவங்களாம் எப்படி வருவாங்க, வரிசையில் வருவாங்க. சாப்பாட்டு கூட்டத்துக்கு எப்படி வருவாங்க, வரிசையில் வருவாங்க. ஒரு பந்தி முடிஞ்சோன்னா அடைச்சு மறு பந்திக்கு வரிசையில் விடுவாங்க. ஒருத்தர் 2 பேரா வரிசையாக வருவாங்க. அந்த அன்னதானத்தை நடத்துறவங்க வரிசையில் லைனில் வரணுமான்னு கேட்டால் வர வேண்டியதில்லை. இங்கே ஒரு பிரதானமான ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சியில இப்போ தமிழ்நாட்டில் தொகுதிகள் 234 இருக்குன்னா, இந்த தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொருத்தர் பணம் கட்டிருப்பாங்க. ஆனா யாரு இந்த தொகுதிக்கு இந்த ஆடு அப்படின்னு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தலைவர், தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய உபதலைவர்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. இவனை தேர்ந்தெடு, இவனை தேர்ந்தெடு, இவன் சரியா வருவான், இவன்கிட்ட காசு இருக்கு, ஊர்ல நல்ல பேர் இருக்கு அப்படின்னு தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் தான் இந்த குருவும் சுக்கிரனும். கூடுதலாக சந்திரனுக்கும் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை கொடுக்கலாம். எப்போ கொடுக்கலாம்னா, அந்த சந்திரன் பௌர்ணமிக்கு இணையானவராக இருந்தால், பௌர்ணமிக்கு முந்தைய திதி 14வது திதி சதுர்த்தசி இல்லைன்னா பௌர்ணமி. ஒருவேளை குரு சுக்கிரன் யாரையும் தொடர்பு கொள்ளலைன்னா இந்த சந்திரன் முழுமதிக்கு இணையானவராக இருந்து பார்த்தா கூட எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இந்த சந்திரன் தேய்பிரையா போயிட்டார். அதனால இவருக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமை நம்ம கொடுக்க முடியாது. இப்போ குரு பகவான் தேர்ந்தெடுக்க போகிறார். அவர் பாருங்க, தான் உட்கார்ந்த வீட்டில இருந்து 5, 7, 9 பார்ப்பார். அப்போ இவர் ராகுவை பார்த்தார். சார் இப்ப ராகுவை எடுத்து எழுதிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முதன்மை பலம் விளையாட்டில் ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடம் கிடையாது. ஏன் சார், அவங்களுக்கெல்லாம் காரத்துவம் இல்லையா? ராகுனா எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், கேதுனா தையல் கடை, அது இதுலாம் சொல்றாங்களே. ராகு கேதுகளுக்கு நேரடியாக காரத்துவம் இல்லை, மறைமுக காரத்துவம் தான் இருக்கு. இப்போ நம்ம சின்ன வயசுல பெண் குழந்தைங்க பாண்டி விளையாண்டுட்டு இருப்பாங்க, நொண்டி அடிச்சு விளையாடுவாங்க. அப்போ பக்கத்து வீட்டு பையன் குட்டியூண்டு பையனா இருப்பான், ஒரு 3 வயசு பையனா இருப்பான். அவன் அக்கா என்னையும் விளையாட்டில் சேர்த்துக்குவான்னு சொல்லுவான். அந்த பொண்ணுங்க சேர்த்துக்காது. படா உனக்கு ஜம்ப் பண்ண தெரியாது, நீ கோட்டில் வச்சிருவ, உனக்கு ரூல்ஸ் சரியா போடான்றான். உடனே அம்மாவை போய் கூட்டிடுவான். அம்மா நீ விளையாட்டில் சேர்த்துக்க மாட்டேங்குது அக்கா அப்படிமா. உடனே அவங்க அம்மா வருவாங்க, பா அவனையும் சேர்த்துங்கயா அப்படிம்பாங்க. இல்லைக்கா அவனுக்கு ஜம்ப் பண்ண தெரியாது, அவன் குறுக்க மறுக்க ஓடுறான், பக்கத்து கட்டத்தை விட்டு வெளியெல்லாம் போகிறான், அட உப்பு சப்பானிங்க சேர்த்துக்கியா அப்படிம்பாங்க. ஸோ அந்த பையங்க மாதிரி தான் ராகு எது இவங்கள விளையாட்டில் சேர்க்க முடியாது. ஸோ சார் அப்பனா குரு சுக்கிரன் தேர்ந்தெடுத்த கிரகத்தோட காரகத்துவம் தான் தொழிலா அமையுமா? அப்போ குரு சுக்கிரனோட காரகத்துவம் தொழிலா வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும். எப்போ வரும்னா, இந்த குருவும் சுக்கிரனையும் யாரையும் தொடர்பு கொள்ளாமல், யாரோடும் இணையாமல், அவர்களே லக்ன ராசிக்கு 2 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளும் பொழுது இவர்களுடைய காரகத்துவம் வரும். இப்ப தலைவர்களும் ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்பாங்கல்ல, அது மாதிரி குரு சுக்கிரன் தொடர்பு கொள்ளாமல் யாரையும், நான் தொடர்பு என்று சொல்வது வேறு ஒரு கிரகத்தை பார்க்காமல் இருப்பது. எந்த கிரகத்தோடும் இணையாமல் இருந்தால் அவர் யாரையும் தொடர்பு கொள்ளலன்னு அர்த்தம். அப்படி தொடர்பு கொள்ளாம இருந்து இவங்களே லக்ன ராசிக்கு 10ஆம் வீட்டை தொடர்பு கொண்டா இவங்க தொழில் அமையும். இப்ப பாருங்க, புதன் இங்க கூட இருக்காரு. புதன் நீச்ச பங்க ராஜ யோகத்தில் இருக்கார். சுக்கிரன் புதனை தேர்ந்தெடுத்துட்டாரு. இப்ப இந்த சுக்கிரன் புதனை பார்க்கல, புதனோட இணையல, குருவும் யாரையுமே பார்க்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த சுக்கிரனோட காரத்துவத்தை எடுத்துக்கலாம், புதனோட குருவோட காரத்துவம் எடுத்துக்கலாம். இவங்க யாரையும் தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா இவங்களோட காரத்துவத்தை நம்ம எடுக்கக்கூடாது. சரிங்களா? இவர்கள் இயற்கை சுவர்கள். இப்போ
நான் கையில் ஒரு மோதிரம் போட்டிருக்கேன், கழுத்தில் ஒரு செயின் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு அதிசயமான ஒன்று தான். ஒரு சராசரி மனிதன் தங்கம். ஆனால் கர்ணன் பாருங்கள், பிறக்கும் பொழுதே கவச குண்டலத்தோடு பிறந்தான், உடம்பு ஃபுல்லா ஆபரணங்களோடு பிறந்தான். அவனுக்கு நகைங்கிறது அவன் எல்லாரோட நம்ம எல்லாரோட மிகுதியானவன். அப்போ இவர்கள் பிறக்கும் பொழுதே சுபர்கள், இயற்கையிலே இவர்கள் சுபர்கள். ஆனா அந்த சந்திரன் எப்படி வளர்ந்திருந்தா சுபர், தேஞ்சிருந்தா கெட்டவன். சோ இந்த ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் சுபரா வந்துட்டாங்க சார். இப்போ இதுவரைக்கும் நடத்தல, சந்தேகம் இருக்கான்னு கேளுங்க, அடுத்து உள்ள போயிடும். சார் அந்த இது தொடர்புன்னா அது பார்வையிலையும் ஆமா, தொடர்பு என்றால் இப்ப குரு யாரை பாக்குறார்? ராகுவ, அடுத்து செவ்வாய, அடுத்து சூரியனை பாக்குறார். இதான் தொடர்பு. ஒருவேளை எங்கன்னா ஒரு கிரகம் கூட இருந்துச்சுன்னா அது இணைவை நம்ம தொடர்புன்னு சொல்றோம். இணைவு பார்வை, இதைத்தான் தொடர்புங்கிறோம். வேற நட்சத்திர சாரம் எடுக்க கூடாது இல்ல? சாரம்லாம் வேண்டாமா, சாரம்லாம் எடுக்க வேண்டாம் சார். எந்த தொடர்பும் இப்படி ஏதோ சொன்னீங்களே சார், அது எனக்கு கொஞ்சம் புரியலங்க. இப்போ நம்ம பலனுக்குள்ள போயிடுவோங்க. இப்ப குருவை கூப்பிடுறோம், சார் செலக்ட் பண்ணுங்க சார். வரிசையா நிக்கிறாங்க. யார் யார் நிக்கிறா? ராகு எதுகளுக்கு விளையாட்டுல வேலை இல்லை, அவங்க 2 பேரையும் விட்டுருவோம். குரு பாக்குறார், ராகுவை பாக்குறார். ராகுங்கிறார், அவன் சரியா வர மாட்டான், அவனுக்கு விளையாட்டுல வேலை இல்லை, அப்ப அவனை விட்டுறோம். அடுத்து குரு யாரை பாக்குறார்? செவ்வாயை பாக்குறார், எடுத்து எழுதிக்கணும். அடுத்து குருவோட பார்வை சூரியன் மேல படுது, அவரையும் எடுத்து எழுதிங்க. அப்ப குரு யார் யாரை தேர்ந்தெடுக்காரு? ராகுவ, செவ்வாய, சூரியன். ராகுக்கு இடம் இல்லை, அதனால அவரை விட்டுட்டோம். குருவோட யாரும் கூடியிருக்காங்களா? இல்ல. அடுத்து சுக்கிரனை பாக்குறோம். சுக்கிரன் கன்னிராசியை பாக்குறார், அங்க யாரும் இல்லை, ஆனா கூட இருக்கிறது புதன். அப்ப சுக்கிரன் என்ன சொல்றாரு? அப்பா நான் புதனை தேர்ந்தெடுத்துட்டேங்கிறாரு. வேற யார் இருக்காங்களா நீங்க அப்படின்னு கேட்குறோம் சுக்கிரனா. சுக்கிரன் சொல்றாரு, நான் அந்த மீன ராசிலாம் உட்காந்துருக்கேன், ஆனா நான் உட்காந்துருக்க பாருங்க 28 டிகிரி 59 மினிட்ஸ்ல இருக்கேன், அதாவது 29 பாகையில இருக்கேன். பக்கத்துல சூரியன் இருக்காரு. அவர் இருக்கக்கூடிய பாகைன்னு பாத்தீங்கன்னா அவர் 12 டிகிரில இருக்கார். இப்போ இவருக்கும் உள்ள இடைவெளி 30ல 29 வச்சுக்கோ, 1 இருக்கு மீனத்துல 1, இது ஒரு 12, 12 + 1 13. 2 கிரகங்கள் வெவ்வேறு ராசியில் இருந்தாலும் அந்த கிரகங்களுக்குள்ள இடைவெளி 22 பாகைக்குள் இருந்தால் அதுக்கு பேர் இணைவு. சோ இப்ப சுக்கிரன் என்ன பண்றாரு? இணைவின் மூலமாக சூரியனை செலக்ட் பண்றாரு. ஆனா சூரியன் பேர் ஏற்கனவே இருக்கு. சோ சூரியனுக்கு இப்போ ஒரு டிக்கு போட்டுக்கோ, சுக்கிரன் இணைஞ்சிருக்காரு. சரி, இப்ப 3 பேர் தேர்ந்தெடுத்தாச்சு. 3 பேர்ல யாருக்குடா பொண்ணு? பொண்ணு யாருக்கு? இங்கே சுயவரம் நடக்குது. அந்த இளவரசி அப்படியே நடந்து வரார், பார்க்கிறார். செவ்வா வாலிப்பான தேகமுடையவனாக நிற்கிறான். அவனையும் ஒரு பார்வை பார்க்குறாங்க. அடுத்து சூரியனையும் பார்க்குறாங்க. அடுத்து சுக்கிரன் வந்து புதனையும் தேர்ந்தெடுக்கிறார். ஸோ இப்போ இந்த லெவலில் நின்றுட்டு இருக்காங்க. 3 பேர்ல யாரு? இந்த 3 பேரையும் தேர்ந்தெடுத்து இவங்களுக்குள்ள ஒரு போட்டி வைக்கணும். இதுல யார் ஜெயிக்கிறான்னா அவன் தான் இளவரசிக்கு இணையான துணை. சரி, இப்போ கூப்பிடுறோம் சூரியனை. இருங்க வெயிட் பண்ணுங்க. இப்போ சூரியனை கூப்பிடுறோம். பா, உன்னுடைய பலத்தை சொல்லியா அப்படிங்கிறோம். ஐயா, நான் ஸ்தான பலத்தின் அடிப்படையிலே உச்சமா இருக்கேன். வெரி குட், 1/2 மார்க் போட்டுங்க. ஆட்சி உச்சமாக இருந்தால், நோட் திஸ் பாயிண்ட், ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது பரிவர்த்தனை நடந்தாலோ அதுக்கெல்லாம் 1/2 மார்க். ஒரு டிக்கு போட்டு ஒரு 1/2 டிக்கு போட்டு ஒரு இண்டு அடிச்சா 1/2 மார்க். அப்போ சூரியன் சொல்றாரு, நான் உச்சம்யா அப்படிங்கிறாரு. சரி, வேற என்ன உன்கிட்ட மெரிட்டுங்கிறார். நான் குருவோட பார்வையில் இருக்கேன், ஒரு டிக். சுக்கிரனோட இணைவுல இருக்கேன், 2.5 மார்க் வந்துட்டார் சூரியன். அப்போ குருவும் சுக்கிரனும் யாரோட இணைஞ்சாலும், யாரோட அவங்க பார்வை யார் மேல பட்டாலும் முழு மார்க் 1 மார்க். அதே மாதிரி சந்திரனுக்கு. ஆனா அந்த சந்திரன் என்னவா இருக்கணும்? பௌர்ணமி சந்திரனா இருக்கணும், பௌர்ணமிக்கு இணையானவரா இருக்கணும், பௌர்ணமி தாண்டி மறுநாளாவது இருக்கணும். வானத்துல அந்த சந்திரனை பார்த்தோம்னா முழுமதியாக இருக்கணும். இருந்தா தான் ஒளி தத்துவத்தின் அடிப்படையிலே அவரோட ஒளி கிடைக்குன்னு அர்த்தம். இப்போ சூரியனை கூப்பிட்டோம்.
3 பேரில் செலக்ட் பண்ணிட்டோம். 3 பேர் இன்டர்வியூவில் சொல்லுப்பா அப்படிங்கிறோம். சார் என்னைய குரு சார் செலக்ட் பண்ணியிருக்காரு, 1 மார்க். ரைட்டுப்பா. சுக்கிரனோட இணைவில் இருக்கேன் சார், எங்கள் 2 பேருக்குள்ள இடைவெளி 13 டிகிரிக்குள்ளே இருக்கோம். ரைட், அதுக்கு ஒரு முழு மார்க். அது இல்லாமல் நானே உச்சமாக இருக்கேன் சார்ங்கிறார். ஓ, அரை மார்க் போட்டுக்க. சரி, இப்போ செவ்வாய் பார்க்குறார். நீ சொல்லுப்பா அப்படிங்கிறோம். செவ்வாய் சொல்கிறார், ஐயா நான் குருவோட பார்வையில் இருக்கேன். ரைட், அம்சத்தில் எதுவும் பலமாக இருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா அவர் பூரட்டாதி 3ஆம் பாதம். ஒருவேளை 4ஆம் பாதத்தில் இருந்தால் புஷ்கரநாம்சம், 2ஆம் பாதத்தில் இருந்தால் புஷ்கரநாம்சம். புஷ்கரநாம்சில் இருந்தால் என்ன பண்ணணும், அரை மார்க் போட்டுறணும். ஆனால் அவர் இல்லை. சரி, செவ்வாய்க்கு 1 மார்க் போட்டாச்சு. அடுத்து புதன், என்னைய கூப்பிடுங்க சார், எனக்கு தான் பொண்ணுங்கிறார். நான் தான் தகுதியானவன், நான் ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறேன், நீச்சம் அடைந்திருக்கிறேன், ஆனா உச்சனோடு கூடி இருக்கிறேன், எனக்கு போடுங்க சார். 1 மார்க். புதனுக்கு 1 மார்க். புதன் வேற ஏதாவது பலமா இருக்காரா? அவர் பாருங்க, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கார், புஷ்கரநாம்சில் வராது. சரி, இப்போ யாருங்க அதிக மார்க் வாங்கியிருக்கா அப்படின்னு கேட்டா சூரியன் அதிக மார்க்ல இருக்கார். சரி, இப்போ மார்க் நம்ம போட்டோம். மார்க் போட்டதுல யாருக்கு எதுவும் சந்தேகம் தான் கேளுங்க, இப்ப கேளுங்க. புதன் புதன் சொல்லுங்க என்னங்க, கொஞ்சம் மைக்கிட்ட உட்காந்து பேசுங்கம்மா, மைக்கு பக்கத்துல வச்சு பேசுங்க. சார் சூரியன் புஷ்கர நவாம்சத்துல இருக்காரா சார்? சூரிய பார்வன் போட்டிருக்கீங்க இல்லையா? இல்ல, புஷ்கர நவாம்சம் இல்ல. அதுல புதன் மட்டும் எப்படி வந்தாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? புதன் சுக்கிரன் நினைவுல வந்துட்டார்ல. சுக்கிரன் நினைவுன்றதுனால புதனை போட்டிருக்கீங்க. ஆமா, சொல்லுங்கம்மா. என்ன புஷ்கரநாம்சம் இல்லம்மா, அவரு சூரியன் அஸ்வினி 4ஆம் பாதம் தான். நமக்கு புஷ்கரநாம்சங்கிறது என்ன? சூரியனோட சூரியனுக்கு ஒரு அரை மார்க் கொடுக்கலாம்ல சார் நவாம்சத்துல குருவோட? அது கொடுக்கலாம். ஏற்கனவே மெரிட்ல இருக்காரு, தேவைப்பட்டா நம்ம எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஃபுல் மெரிட்ல இருக்காரு. இன்னொரு ரூலும் வருதுங்க சார், உங்களோட இன்னொரு ரூலும் வருது சார் லக்னத்துக்கு. அது நான் கடைசியா சொல்றேன். இப்ப புஷ்கரநாம்சம்னா என்ன? சூரியன் நட்சத்திரங்கள் 1, 4 பாதம். சந்திரனோட நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மட்டும். சுக்கிரனின் நட்சத்திரம், சனியின் நட்சத்திரம் 2ஆம் பாதம் மட்டும் புஷ்கரநாம்சம் வரும். சுக்கிரனோட நட்சத்திரம் 3ஆம் பாதம். ராகுவின் நட்சத்திரம், மைக் ஆஃப் பண்ணிங்கம்மா. ராகுவோட நட்சத்திரம் 4ஆம் பாதம், மைக் ஆஃப் பண்ணிங்க. குருவோட நட்சத்திரம் 2, 4 பாதம். இதுல யாரு யாருக்கு வேலை இல்லைன்னா கேது, செவ்வாய், புதன். அது ஞாபகத்தில் இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்க, மைக் ஆஃப் பண்ணிங்க ப்ளீஸ். கேது, செவ்வாய் என்னன்னா இப்போ முறைப்படி நட்சத்திரத்தை எழுதுவோம். ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் அஸ்வினி, 1ஆம் நட்சத்திரம். அடுத்து பரணி, கார்த்திகை, ரோகிணி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிருஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இந்த நட்சத்திரங்களை பாருங்க, 1, 5, 9. இப்போ 1ஆம் நட்சத்திரம் என்னங்க? கேதுவோட நட்சத்திரம். 5ஆம் நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம். 9ஆம் நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம். புஷ்கரநாம்சத்துல கேதுவோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம், புதனோட நட்சத்திரங்களுக்கு வேலை இல்லை. சூரியன் நட்சத்திரங்கள் 1, 4 பாதம் புஷ்கர பாகையிலும், சந்திரன் நட்சத்திரம் 2ஆம் பாதம் புஷ்கர பாகையிலும், சனியின் நட்சத்திரம் 2ஆம் பாதம் புஷ்கர நவாம்சத்திலும், சுக்கிரனின் நட்சத்திரங்கள் 3ஆம் பாதத்திலும், ராகுவின் நட்சத்திரங்கள் 4ஆம் பாதத்திலும், குருவின் நட்சத்திரம் 2, 4 பாதத்திலும் இருந்தால் புஷ்கர பாகை. அதுக்கு ஒரு அரை மார்க் போட்டுக்கலாம் சார். புரியுதா? அடுத்து போயிடலாமா? யார் பலவானா இருக்கா? போயிடலாம் சார். பலவான் யார்? சார். இது மட்டும் போதுமானா பத்தாது. இருந்தாலும் சூரியன் வலுத்து தான் இருக்காரு. இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்ன ராசிக்கு 2, 10ஆம் வீட்டுல இவங்கள யார் தொடர்பு கொண்டிருக்கான்னு பார்க்கணும். இப்போ லக்னப்படி பார்க்கணும். லக்னப்படி சனி பகவான் உட்காந்துருக்காரு. எனக்கு கொடுங்க யா பொண்ணுங்கிறாரு. உன்னை யாருமே தேர்ந்தெடுக்கல, குருவும் தேர்ந்தெடுக்கல, சுக்கிரனும் தேர்ந்தெடுக்கல, பொண்ணை என்ன கொடுங்கிறார் 2ஆம் வீட்டில் உட்காந்து. முடியாது போ.
சந்திரன் உட்காந்துருக்காரு, அவருக்கு ஆசை என்னைய முதன்மை பலத்தில் எடுங்கயாங்கிறாரு. அடுத்து லக்னத்துக்கு 10ஆம் விட்ட சுக்கிரன் பார்க்குறாரு, ஆனால் அவர் ஆளை தேர்ந்தெடுத்தார், புதன் பார்க்குறாரு. அடுத்து லக்னத்துக்கு 10ஆம் விட்ட செவ்வாயும் பார்க்குறாரு, பலவான்ல ஒருத்தர் செவ்வாய் பார்த்துட்டார். அடுத்து ராசிப்படி பார்த்தோம்னா ராசிக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்காரு. டேய் அப்படிங்கிறாரு, நான் லக்னத்துக்கு 10ஆம் வீட்டுக்கு வந்துட்டேன், ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு வந்துட்டேன், எனக்கு தான் பொண்ணுங்கிறாரு. அடுத்து 2ஆம் வீட்டை வேற யாரும் பார்க்குறாங்கன்னா குரு பார்க்குறாரு, அவர் தேர்ந்தெடுக்க இடத்துல இருக்காரு. சரி, அடுத்து ராசிக்கு 10ஆம் வீடு 12, 11, 10ஆம் வீட்டை சூரியன் பார்க்குறாரு, நான் உடலப்பா நானும் வந்துட்டேங்கிறார், சூரியன் வந்துட்டார். அப்போ பாருங்க, செவ்வாய் லக்ன ராசிக்கு 2ஆம் வீட்டை தொடர்பு கொண்டு சூரியன் தொடர்பு கொண்டிருக்கார். ஸோ சூரியன் செவ்வாயின் காரகத்துவங்கள் இவருக்கு தொழிலாக அமையும். அப்போ டாக்டர் ஆயிடுவாரா அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம எப்பவுமே இந்த வடிவேல் படத்தில் சொல்லுவாங்கல்ல, குசு குசுன்னு பேசுவாங்க, என்னடான்னு வடிவேல் கூர்ந்து கவனிப்பான், அதுக்கு நீ லாய்க்கப்பட மாட்டாங்க அப்படிம்பாங்கல்ல, எதுக்குடா நான் லாய்க்கப்பட மாட்டேன்னு கேட்பான், கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. அதாவது எப்பவுமே இவன் டாக்டர் ஆயிடுவான்னு சொன்னா உடனே என்ன பண்ணணும், நீங்க டாக்டராக தகுதி இவனுக்கு இருக்கான்னா லக்னத்தை பார்க்கணும், லக்னாதிபதியோட நிலையை பார்க்கணும். இங்கே லக்னாதிபதியான குரு லக்னத்தை தொடர்பு கொண்டு லக்னத்தை வலுப்படுத்தி அவர் 9ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். அவருக்கு வீடு கொடுத்தவன் உச்சம், டெபாசிட்டர் உச்சம். சார் நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, சின்ன வேலை தான், சமயக்காரர் தான். ஆனா இப்போ ஜெயலலிதா அம்மா வீட்டில் ஒரு சமயக்காரன்னா பார்த்தீங்கன்னா பயங்கர மரியாதை, போலீஸ் அஞ்சுவான், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க மரியாதை கொடுப்பான், ஜெயலலிதா அம்மா வீட்டில் வேலைக்காரங்க அப்படின்னு சொல்லி. அப்போ குருவுக்கு வீடு கொடுத்தவே உச்சம். ஸோ அப்போ லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காரு, அப்போ இவர் நிச்சயமா படிக்க முடியும். ஒருவேளை லக்னாதிபதி குரு நீச்சமானார்னா அவன் விஷ்ணுபிரியா மேடம் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், இன்ஜினியரிங் ஃபீல்டில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பிபிஏ எம்பிஏன்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ சூரியனோட காரத்துவத்தை உயர்த்தி செவ்வாயோட காரத்துவத்தை உயர்த்தி சொல்லணும். இப்போ செவ்வாயோட உயரிய காரத்துவம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்பர் 1 காரகத்துவம் மருத்துவம். அதுக்கு அடுத்து அறிவியல், பொறியியல், சிவில், மண், மனை, நெருப்பு, நிலம், கட்டிடம், அதிகாரம். இந்த அதிகாரங்கிறதுக்குள்ள போலீஸ், ராணுவம் எல்லாம் வந்துடும். அதே நேரம் சூரியனோட காரத்துவம் உயர்ந்த காரத்துவம் அப்படின்னா மருத்துவர், சர்ஜன் சொல்லக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிபிஏ எம்பிஏ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், பளபளப்பான பொருட்கள், அரசு அரசாங்கம் அரசியல், இப்படி வரிசையா சொல்லிட்டு போலாம். புதனோட காரத்துவம், இங்கே புதன் ஏன் வந்து அடிபட்டார் அப்படின்னா அவர் 1 மார்க் தான் வாங்கியிருக்காரு, 10ஆம் வீட்டெல்லாம் தொடர்பு கொண்டு இருக்காரு, அவர் தான் 10ஆம் வீட்டு அதிபதி. ஆனா அவர் நீச்சமாயி நீச்ச பங்கத்துல இருக்காரு. ஸோ இவர் மருத்துவ படிச்சார். இதுல யாருக்கு சந்தேகம் இருக்கா? நான் சொன்னதுல யாருக்கு சந்தேகம் இருக்கா? பலம் பெற்ற கிரகத்தின் காரகத்துவம் ஜாதகருக்கு தொழிலாக அமையும். இல்ல யாருக்கு அதுக்கு சந்தேகம் இருக்கா? சார் இவர் அரசு மருத்துவரா சார்? இப்போ வேணா வந்தாரான்னு தெரியல. இவர் என்கிட்ட பார்க்குறப்ப மெடிசின் படிச்சுட்டு அதுக்கு அடுத்து ஒரு மெடிசின் படிக்கிறதுக்காக எனக்கு என்ன படிக்கலான்னு கேட்டார். புதன் அடுத்து பலமாக இருக்குது, நீங்கள் நரம்பு சம்மந்தப்பட்டது இல்லை ஸ்கின் ரிலேட்டட் போங்க அப்படின்னு அதான் தேர்ந்தெடுத்தார் அவர். ஓகே சார். குருவின் பார்வை வந்து அவர் வந்து அறுவை சிகிச்சை நிபுணர்னு சொல்லாமா சார்? ஆமா, சூரியனோட காரத்துவம் தானே அது. சார் எல்லாருக்கும் முதன்மை பலம் புரிஞ்சுச்சா? அதிக பலம்னு யார சார் எடுத்துக்கிறது? சூரியன் தான். சூரியன் தான். குருவை ஏன் எடுக்கிறீங்க? என்ன விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பேங்கிற மாதிரிங்க. குருவும் சுக்கிரனும் கொடை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள். அன்னதானம் போடுறவன போய் சாப்பாடு வரிசையில் நிப்பாட்டணுமா? கொடை கொடுக்கக்கூடிய கொடையாளர் அவர். அவர் யாரையும் தேர்ந்தெடுக்கலைன்னா பார்க்கல இணையலைன்னா தான் அவர் காரத்தை எடுக்கணும். புரியுதா புரியலையா? சார் செவ்வாய் சூரியன் இரண்டுக்குமே முதன்மையா வந்து மருத்துவத்தை தான் எடுத்துக்கணுமா சார்? ஆமா, மருத்துவத்தை பாக்குறப்ப நம்ம என்ன பண்ணணும், அவர் படிக்கிறப்பதான் 7 சனி அசமிச்சு நடந்தான்னு போய் பார்க்கணும். குறைஞ்சபட்சம் செவ்வாதத்தை வந்திருக்கான்னு பார்க்கணும். ஸோ இவருக்கு சும்மா செக் பண்ணுவோம், ஒரு பணம் கொடுத்து போனாரான்னு தெரியல. அப்போ நீட்டு கிடையாது. இப்போ இவரோட வயசு 1992. டக்குன்னு 20 வருஷத்தை கூட்டிருங்க. 92, 2002, 2012, 12ல் ஒரு 2 கரைங்க 2010,
வரேன். 92 2002 2012 2010க்கு வந்துடுவோம். 2010 இவருக்கு ராகு திசையில் புதன் புத்தி ஓடி இருக்கு. ராகு திசையில் புதன் புத்தி. சரி, புதன் நல்லா தான் இருக்காரு, நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்காரு. சரி, அடுத்து வந்து இவருக்கு அந்த 2010க்கு நம்ம கோச்சாரத்துக்கு போயிடணும். இப்போ நான் 2010க்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இந்த வசதி நம்ம சாஃப்ட்வேரில் தவிர எந்த சாஃப்ட்வேர்லையும் கிடையாது. பாருங்க, கோச்சாரத்துக்கு வந்துடுவோம். இவரோட ராசிக்கு 9ஆம் வீட்டில் சனி போகிறார். அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. பாருங்க, வெளியில் இருக்கிறது கோச்சாரம். வெளியில் இருக்கு பார்த்தீங்களா சனி. அஷ்டம சனி முடிஞ்சுதான் அவர் படிப்பே ஆரம்பிச்சிருக்காரு. சரிங்களா? ராகு தசை நல்லா இருக்கு, குரு தசை போல இருக்கும், லக்னாதிபதியோட தசை. ஸோ நிச்சயமா அவர் படிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய உண்டு. அந்த இடத்துல செவ்வாயும் சூரியனும் வேற இருக்கு. அந்த 1 மந்த் இருக்கும். ஏன் மேடம்? அந்த லக்னத்து செவ்வாயும் சூரியனும் இல்ல, நம்ம அது அக்யூரஸியா அது எடுக்க முடியாது. அது அப்ப அவரு நமக்கு டைம் கரெக்டா போல இல்ல, சும்மா நம்ம பேர் சொல்லிருக்கோம், தோராயமா சொல்லிருக்கோம், அவ்வளோ. சரிங்க சார். இதுவரைக்கும் நான் சொன்னதுல யாருக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? பலம் பெற்ற கிரகத்தை சொன்னேன் இல்லையா, இதுல யாருக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? இல்லைங்க. இதுல இப்ப குரு சுக்கிரன் தொடர்பு கொள்ளல, யாரையும் பார்க்கல. ஆனா ஒரு கிரகம் ஆட்சியா இருக்கு, உச்சமா இருக்கு. காலைல கூட ஒருத்தருக்கு புதன் வந்து மிதுன ராசியிலிருந்து சுக்கிரன் நினைவுல இருந்துச்சு. ஸோ அது மாதிரி வர கிரகங்களை எடுத்துக்கணும். நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, இந்த லைவ் பண்ணிட்டு இருக்கப்போ நீங்க ஜாதகம் கேட்குறப்ப சொல்ல முடியாதுன்னு சொல்றது காரணம் என்னன்னா, இவ்வளோ விதிகளை போய் பார்க்கணும். குறிச்சுக்குற தொடர்புல இருக்கா, உண்மையிலே இருக்கா, இணைவுல இருக்கா, அடுத்து லக்ன ராசிக்கு 2 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளுதா, புஷ்கர பாகையில் இருக்கா, இதையெல்லாம் பார்த்துட்டு பலன் சொல்றதுக்கு முன்னாடி லக்னாதிபதியை ஒரு பார்வை பார்த்துடணும். அன்றைய கோச்சாரத்தை பார்த்துக்கணும். ஸோ இத்தனை நிகழ்வுகளை பார்க்கறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். இப்படி பார்த்துட்டு பலன் சொன்னாதான் எக்ஸாக்டா இருக்கும். சரிங்களா? சரி, இதுல யாருக்கு அது சந்தேகம் இருக்கா? இவர் மருத்துவர் என்று சொன்னேன், இதில் யாருக்கும் சந்தேகம் உண்டா? இல்லைங்க சார். இதே இப்போ சப்போஸ் குரு நீசத்துல இருந்து பாக்குறாருன்னா அதை எப்படி? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பார்வை உண்டுதான். அந்த ஒளி தான் நீங்க இப்போ எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சோண்டு குறையும். அவரோட ஒளி, அவர் 1500 வாட்ஸ் பல்பு நீச்சத்தில் இருந்தாலும் 1000 வாட் பல்ப் போல இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. அவர் தான் சூப்பர். அவரோட பெரிய சூப்பர்னா பௌர்ணமி சந்திரன் தான். நீச்சமா இருந்தா பார்வை இல்லைன்னு எடுக்க முடியும். சார், மேற்படிப்பு நியூரோ எடுக்க சொன்னீங்கல்ல, அது மட்டும் ஒரு நிமிஷம். நான் புதன் வந்து அடுத்து பலமா இருக்கிறது புதன் தான். ஓகே, அதனால புதனோட காரத்துவம் போங்கண்ணே. சரிங்க சார். இப்ப புதன் வந்து அந்த இதுக்கு பாதகாதிபதியா இருக்காருங்க சார். அதெல்லாம் சார், பாதகாதிபதி, அட்டமாதிபதி, மாரகால் இதெல்லாம் கல்விக்கு கிடையாது. கல்விக்கு கிடையாது. பாதகாதிபதி ஒண்ணுமே பண்ண மாட்டார். 1000 பேருக்கு 1000 பேருக்கு இல்லம்மா, செவ்வாயோட காரத்துவம் தான் எடுத்து படிச்சார்ல, மருத்துவம் தான் படிச்சாரு. அதுல அடிஷனல் என்ன கேட்கிறாரு? என்ன கேட்கிறாருன்னா, நான் ஸ்கின்னு, நியூரோ, இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்டா மகப்பேறு இது மாதிரி போலாமான்னு கேட்குறாரு. அப்படி சொல்லும்போது நம்ம புதனோட காரத்துவம் எடுத்துக்கங்க, நல்லா இருக்கு அப்படின்ட்டோம். சரிங்களா? ஓகே சார். வேற யாருக்கும் சந்தேகம்? சார், சூரியன் வந்து ஆட்சி, நீச்சம், பரிவர்த்தனை சொன்னீங்க சார். பரிவர்த்தனை ஆட்சிலாம் கிடையாதுமா, உச்சமா. அவர் ஆட்சி கிடையாது, உச்சம். அங்க உச்சம். நீங்க 1/2 மார்க் போட சொன்னீங்களே சார். 1/2 மார்க் வந்து ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ பரிவர்த்தனையோ அல்லது புஷ்கர பாகையிலோ இருந்தால் அது 1/2 மார்க் போட்டுக்கலாம் சார். பரிவர்த்தனை என்ன சார்? இங்க யாரும் பரிவர்த்தனை இருக்காங்களா? யாரும் பரிவர்த்தனை ஆகலன்னு சார். இங்க இல்ல சார். இல்ல இங்க பரிவர்த்தனை இல்ல. இல்ல இப்ப பரிவர்த்தனைனா உதாரணத்துக்கு சுக்கிரன் வந்து குரு வந்து புதனோட வீட்லயும், புதன் வந்து சுக்கிரன் வீட்லயும், குருவோட வீட்லயும் இருந்தா பரிவர்த்தனை. இப்ப குருவை தூக்கி கொண்டு வந்து கீழே கன்னி ராசியில போட்டுருவோம். அப்ப
அவருக்கு வீடு கொடுத்தவர் இவர் வீட்லேயும், இவருக்கு வீடு கொடுத்தவர் அங்கேயும் இருக்கார். 2 பேரும் ஒருத்தர் வீடை மாத்திட்டாங்க. அதுதான் பரிவர்த்தனை பேர். சார் சுக்கிரன் வர்க்கோத்தமத்துல தான் இருக்காரு சார் சுக்கிரன். இது ஒரு சார் இப்போ சப்போஸ் சுக்கிரன் வந்து இது அஸ்தங்கம் இப்ப சூரியனோட இணைவுல இருக்காருன்னு வச்சுக்கோங்க சார். அப்போ சுக்கிரனோட பார்வையும் அதெல்லாம் அஸ்தங்கம் நீச்சம் இதெல்லாம் பார்வையெல்லாம் மாறுபடாது, வேறுபடாது. பார்வை உண்டு. நீங்க நினைச்சுக்கிட்டீங்க என்னமோ பக்கத்துல போயிடுச்சுன்னு. இங்க இருக்குன்னா அது அங்க இருக்கும் சார். ஒரு கிரகமும் தன்னோட நீள்வட்ட பாதையில போகும். இது முதன்மை பலத்துக்கு வராது. பார்வை உண்டுதான் சார். நான் டாக்டர்னு சொன்னா அவற்றை காசு வாங்கி பலன் பார்த்தேன். மாதவன், மீனா, ராஜாராம், சசிகலா எப்படி நெத்தி போட்டியில் அடித்தார் போல் சொன்னார்கள். வேற எங்கேயும் கத்துக்கிட்டாங்களா? மாதவன் சார் வேற எங்கேயும் கத்துக்கிட்டீங்களா? மீனா மேடம், ராஜாராம் சார், சசிகலா மேடம்? இல்ல சார், நான் இந்த உங்களுடைய அருள்தான் சார் நாங்க சொல்றோம். உங்களுடைய அருள்தான் சார் நாங்க சொல்லிட்டு முதன்மை பலம் நான் இங்கதான் சார் படிச்சிருக்கேன். இது வரைக்கும் எங்கேயும் பார்த்தது இல்ல. ஸோ இந்த மாதிரி மார்க் போட்டுருங்க. போட்டுட்டேன் அவங்க சொன்னாங்கல்ல டாக்டர்னு, அவங்களுக்கு இதுவரை இந்த டாக்டர் இந்த ஜாதகம் தெரியாது இல்லையா? எப்படி சொன்னாங்க? நான் சொன்ன ரூலை வச்சு சொல்றாங்க. சரி, கூடுதலா ஒரு செய்தி, இவர் டாக்டர் தானா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒரு கிராஸ் செக் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, இப்போ டீச்சர்னு வச்சுங்களேன், புதன் தான் பயங்கரமா இருப்பாரு. அரசு டீச்சர்னா சூரியன் இருப்பாரு. கூடுதலா என்னன்னா, இப்போ டீச்சர்னா என்னன்னா 2ஆம் வீடும் 10ஆம் வீடும் தொழிலை சொல்லுங்க, வருமானத்தை சொல்லும். 2னா வருமானங்க, 10 ஜீவனம் சொல்லுவோம், தொழில்னு சொல்லுவோம். தொழில் வழியா என்ன வரும்? பணம் வரும். வருமானங்கிறது என்ன? அதுவும் வருமானங்கிறது இன்கம் சோர்ஸ் தான். ஸோ 2ஆம் அதிபதி, 2னா வாய், 10ஆம் வீட்டில் இருந்தாலோ, அப்போ 2 கூடையவன் 10லையோ, 10 கூடையவன் 2லையோ, அல்லது 2ஆம் அதிபதி 9னா ஸ்கூலு, 2ஆம் அதிபதி 9லையோ, 9 கூடையவன் 2லேயே இருந்து புதன் வளர்த்துருந்தா டீச்சருங்க. சின்ன இண்டிகேஷன். ஆனால் இதை மட்டும் வச்சு எடுத்து சொல்லக்கூடாது. இப்போ இங்கே மருத்துவருக்கு என்னன்னா, இப்போ டீச்சர் அப்படின்னா வாய் பேசி பிழைக்கக்கூடிய பணிங்க. 2னா வாக்குங்க, 10னா ஜீவனங்க. வாய் பேசி பிழை. 2 கூடையவன் 10ல் இருப்பான், இல்லை 10 கூடையவன் 2ல் இருப்பான், இல்லைன்னா 2 கூடையவன் 9ல், 9 கூடையவன் 2ல் இருப்பான். அப்படி இல்லைன்னா அந்த 2 10ஆம் அதிபதிகள் கனெக்ஷன் ஆயிருப்பாங்க. ஒருவேளை மருத்துவராக இருந்தா, இப்போ பாருங்க, 2ஆம் அதிபதியான சனியோட யார் கூடியிருக்கா? 8ஆம் அதிபதி கூடியிருக்கார். மருத்துவத்துக்கு என்ன? 6ஆம் இடம் நோய், 8ங்கிறது பிறர் துன்பம். 2 கூடையவன் 8 கூடையவன் சேர்ந்திருப்பான். அப்படி இல்லைன்னா 8 கூடையவன் 2 கூடையும் சேர்ந்திருப்பான். அதை மாற்றி சொல்றேன். 10 கூடையவன் 6 கூடையும் சேர்ந்திருப்பான். 10 கூடையவன் 8 கூடையும் சேர்ந்திருப்பான். 6 10, 10 6, 8 10, 10 8, 2 6, 2 8. புரியலன்னா சொல்லுங்க, போர்டில் போடுறேன் சார். இதுல 2 8 தொடர்பு, 2 8 தொடர்பு வந்துச்சு. அடுத்து 10 கூடையன் பாருங்க, 10 கூடையன் பாருங்க, 10 கூடைய நீங்க சொல்லும்போது 2 கூடைய 9ன்னு சொல்லிருக்கீங்க சார். அது புதனுக்கு, டீச்சருக்கு டீச்சருங்களா? மருத்துவ 9ஆம் பாவத்துக்கு வந்து எதுக்கு சார்? வரேன், போர்டுக்கு வரேன். மைக் ஆஃப் பண்ணீங்க. சார் இப்போ ஒரு சின்ன குழு தான் அது. ஆனால் இதை தூக்கிட்டீங்க, தெரியக்கூடாது. குழு என்னன்னா, இது எந்த மூல நூலையும் சொல்லாத விஷயங்க. 2னா வருமானங்க, 10னா ஜீவனங்க. இப்போ ஒருத்தருக்கு புதன் வலுத்து இருக்கு, வேற யாரும் வளமா இல்லை, புதன் வலுத்து இருக்கு. புதனோட துறை என்ன? பேசி பிழைக்கக்கூடியது. டீச்சரா ஐடியான்னு கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறப்ப 2ஆம் அதிபதி 10ஆம் வீட்லையோ, இல்லை 10ஆம் அதிபதி 2ஆம் வீட்லையோ, இல்லை 2ஆம் அதிபதி 9ஆம் வீட்லையோ, இல்லை 9ஆம் அதிபதி 2ஆம் வீட்லையோ, இல்லை 2 9 கூடையவன், இல்லை 10 கூடையவன் எங்கேயாவது கூடியிருந்து புதன் வலுத்து இருந்தா இது ஒரு சின்ன இண்டிகேஷன் இவர் டீச்சர் அப்படிங்கிறதுக்கு. இதில் யாருக்கு சந்தேகம் இருக்கா சார்? 10னா ஜீவனம் சார், 2னா பேச்சு சார். அதை தான் திரும்ப போட்டிருக்கேன். 9னா ஸ்கூலு, 9 2, இல்லைன்னா இந்த 2 9 எங்கேயாவது சேர்ந்துருக்கும். இதே மருத்துவர்னு வச்சுங்களேன், ஒரு சின்ன இண்டிகேஷன் காட்டும். என்ன காட்டும்னா, மருத்துவத்துக்கு என்ன? 6னா நோய் சார், 6னா நோய், 8 பெருநோய், 8 கூடையவன் 2, 2 கூடையவன் 6,
8 2 2 8 10 6 10 8 இந்த தொடர்பு இருக்கும். இங்கே பாருங்க 8 கூடைய 2ல் இருக்கான் சந்திரன் கூட்டிட்டானா. அடுத்து 10 கூடையவன் யாரு? புதன். அவன் யாரோட கூட்டியிருக்கான்? 6ஆம் அதிபதியோட கூட்டிட்டான், சுக்கிரனோட. 10ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி கூட்டிட்டாங்க. சார் இந்த ஜாதகத்துல 2ம் 8ம் கூடியே இருக்குல்ல சார்? ஆமா, 2ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் ஆமாங்க, சேர்ந்தே இருக்கு. ஆமா. அதனால மருத்துவ ராசிப்படி பாத்தீங்கன்னாலும் வரும், ஆ. ராசிப்படி பாத்தீங்கன்னா கூட வரும். ஏதாவது சனியும் தொடர்பு. சந்திரனும் கூடி இப்போ ராசிப்படி பார்ப்போம். ராசிக்கு 12 11 10 10 கூடையவனும், ராசிக்கு 10 கூடையவனும் 8 கூடையவன் கூடல, 6 கூடையவன் கூடியிருப்பான். 6 கூடையவன் கூடியிருக்கான். ஸோ இதெல்லாம் உச்சநிலையில் வரக்கூடிய பாடங்கள். இது சின்ன குழு. நீங்கள் பாட்டுக்கு அந்த 2 6 10 6 2 8 இது இருக்குது அப்படின்னா மருத்துவரும் வரக்கூடாது. பலமாக இருக்கணும், சூரியன் செவ்வாய் வலுக்கணும், லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும், நடக்கிற தசை அவயோக தசா இல்லாமல் நல்ல யோக தசாவாக இருந்து கோச்சாரத்துலேயும் அஷ்டம சனியோ 7.5 சனியோ நடக்காமல் இருக்கணும். இருந்தால் தான் அவர் கல்வியில் ஊக்குவிச்சு அந்த முதன்மை பலத்தை நோக்கி போக முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுங்க, இவ்வளோ பலமாக இருந்து அஷ்டம சனி வந்துருச்சு வச்சுங்களேன், 2ஆம் நிலை காரத்துக்கு போயிடுவார். 2ஆம் நிலை காரத்துவம்னா 18 வயசுல கடைசி. அந்த 18 வயசுல தானே சார் சொல்றீங்க? ஆமா ஆமா, அவரு அஷ்டமிச்சு நடக்குன்னு வச்சுங்களேன், பலமற்ற கிரகங்களே கடைசி கிரகம் அது புதன். கம்ப்யூட்டர் ஓடிருப்பார், கம்ப்யூட்டருக்கு போயிருப்பார். அஷ்டமிச்சு இருந்தால் கம்ப்யூட்டருக்கு போயிருப்பார், நீட்டு எழுத முடியாது. ரொம்ப விவரமாகவே கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் புரியுதான்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்து நம்ம போயிடலாம். தேங்க்யூ சார். புரியுதுங்க சார். புரியுதுங்க சார். சார் இதுல ராகு கேது இதெல்லாம் ஏதாச்சும் இப்ப சூரியன் கூடயோ செவ்வாய் கூடயோ வேற ஏதாச்சும் கனெக்ஷன்ல இருந்தா அதெல்லாம் தசாபுத்தி காலத்துல அவங்க வேலை செய்வாங்க. நம்ம பலத்தை பார்த்தோம்ல, இப்படி மார்க் போடுறப்ப 3 பேரை செலக்ட் பண்ணிட்டோம். 3 மாப்பிள்ளன்னு, சூரியன் செவ்வாய் புதன் 3 மாப்பிள்ளை போட்டோ கொடுத்தாச்சு. இந்த 3 பேரும் நல்லா இருக்காங்க. இந்த பையன் புதன் வந்து நீச்சமானாலும் ஆரம்பத்தில் ஒழுங்காக படிக்காட்டியும் இன்னைக்கு டாப் லெவலில் இருக்கான் அப்படிங்கிறாங்க. அடுத்து சூரியனை பார்க்குறோம், அவன் பிறக்கிற பேர் கோடீஸ்வரையா, உச்சந்தையா, குருபாரில் இருக்கான். சுக்கிரன் உச்ச சுக்கிரன் நினைவுல இருக்கான், அவன் தான் நம்பர் 1 A1 அப்படிங்கிறோம். செவ்வாய் என்ன சொல்கிறோம், அவன் உட்காந்துருக்கிறத பகை வீடு. இப்போ ஒருவேளை ராகு பிடியில் இருக்குது அப்படின்னா, ஸோ ராகுவோட பிடியில் கொஞ்சம் கிரகணமாக இருக்குது அப்படின்னு நம்ம டிமெரிட்டில் எடுக்கணும். ஸோ இப்போ மெரிட்டில் போயிட்டுருக்கோம். நான் அடுத்தடுத்து ஜாதகங்கள் வரும்போது யார் பலம் பலவீனம், யார் ஸ்தான பலத்தை பெற்றிருக்கா, யார் ஸ்தான பலத்தை இழந்து பலமாயிருக்கா அப்படிங்கலாம் எடுத்து மார்க் போடணும். குறையையும் பார்க்கணும், நிறையை பார்ப்பது போல குறையையும் பார்த்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஓகே சார். இதில் யாருக்கு சந்தேகம் இருக்கா? நம்மள யாரும் டாக்டர் இருக்கீங்களா? நேரடியாக MBBS MD இருக்காங்க சார். MBBS படிச்சிட்டு இருக்காப்ல சார். ஒரு நிமிஷம் சொல்லுங்கம்மா, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 21/11/2004 சார். டைம் சொல்லுங்க. 4:20 PM சார். தேனி. என்ன படிச்சாருமா? MBBS மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காப்ல சார். இப்போ படிச்சு டூயிங்கா? ஆமா சார். தேர்ட் இயர் படிச்சிட்டு இருக்கோம். மெரிட்டா? ஆமா சார், பியூர் மெரிட். என்ன ராசிமா? மீன ராசி சார். மீன ராசி. லக்னம் வந்து மேஷ லக்னமா? பூரட்டாதி 4ஆம் பதம். ஆமாங்க சார். ஸோ இவருக்கு பாருங்க, இது ஆனா பெண்ணாமா? ஆண் சார், ஆண். சரி பாருங்க, செவ்வாய் பாருங்க, ஆட்சி பெற்ற சுக்கிரனோட இருக்கார். செவ்வாய். இப்போ நீங்கள் நான் சொன்ன ரூலுக்கு வந்துடுவோம். சந்திரனை மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். மைக் ஆஃப் பண்ணிங்க. சந்திரன் வந்து பாருங்க, வளர்பிறை சந்திரனாக இருக்கார், முழுமதியாக இல்லை, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். சரி, அடுத்து குருவோட பார்வை 5வது பார்வையாக மகர ராசியில் படுது, 7வது பார்வை மீன ராசி, 9வது பார்வை ரிஷபத்தில் படுது. குரு பார்வையால் யாரையும் தேர்ந்தெடுக்கலை, ஆனால் அவர் 17 டிகிரியில் இருக்கார். 30 பாகை கொண்ட ராசியிலே பாக்கி எவ்வளோ இருக்கும்?
இங்கிட்ட ஒரு 3 13 டிகிரி இருக்கு. செவ்வாய் எத்தனை டிகிரியில் இருக்காரு? 12 டிகிரி. 13 12 எவ்வளோ வரும்? 13 13 26. ஸோ 22க்குள்ளே இருந்தால் இணைவு. சரி, செவ்வாயை விட்டுருவோம். இப்போ குரு யாரையும் தேர்ந்தெடுக்கல, சுக்கிரனை கூப்பிட்றோம். யாரைப்பா தேர்ந்தெடுக்கிறோங்கிறோம்? நான் லக்னத்தை மட்டும் தான் பார்த்துருக்கேன், ராகு தான் பார்த்துருக்கேன், என் கூட செவ்வாய் இருக்கார், கேது இருக்கார். அப்போ யாரை தேர்ந்தெடுக்கீங்க? சுக்கிரன் ஒரே ஒரு ஆளை செவ்வாய் தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. சரி, இப்போ செவ்வாய் வந்து அம்சத்தில் பாருங்க உச்சமாக இருக்காரு. அப்போ செவ்வாய் சுக்கிரனோடு இருக்காரு, 1 மார்க். அம்சத்தில் உச்சம் பெறக்கூடிய வீட்டில் இருக்க, அம்சத்தில் உச்சம் சொல்லக்கூடாது, உச்சம் பெறும் வீட்டில் இருக்கிறாருன்னு போட்டு 1/2 மார்க், 1.5 மார்க் ஆச்சா? இப்போ இந்த செவ்வாய் 7ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரா? லக்னத்துக்கு 7ல் உட்காந்துருக்காரா? அவரோட பார்வை எங்கே படுது? 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளுதா? 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளுதா இல்லையா? தொடர்பு கொள்ளுது. பலம் பெற்ற கிரகம் 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளுச்சு. இப்போ ராசிப்படி பாருங்க, ராசிக்கு 2ஆம் வீட்டை அதே செவ்வாய் தொடர்பு கொள்ளுது. சரி, இப்போ வேற ரூல் ஏதாவது பொருந்தான்னு பாருங்க. 10 கூடையவன் 8 கூடையும் கனெக்ட் ஆகிறானான்னு பாருங்க. சனி 10 கூடையும் சனி, 8 கூடையவன் சூரியன் செவ்வாய், அவங்க கனெக்ட் ஆகலை. சரி, 6 கூடையவன் 3, 6 கூடையவன் சூரியன், 10 கூடையவன் சனி, அவங்க கனெக்ட் ஆகிருக்காங்களா? இல்லை. சரி, 8 கூடையவன் அவங்களும் கனெக்ட் ஆகலை. இப்போ ராசிப்படி பார்ப்போம். ராசிக்கு 2 கூடையவன் 8ல் உட்காந்துட்டான். ராசிக்கு 2 கூடையும் 8ல் உட்காந்துட்டான். வந்துருச்சா? ராசிக்கு 2 கூடைய செவ்வாய் 8ல் இருக்கார். இங்கே எந்த கிரகம் பலமாக இல்லைங்க, ஒரே கிரகம். நான் உங்கள்கிட்ட கேட்டேன், இப்படி லக்னத்துக்கு 2 கூடைய ஒரு 8ல் இருக்காருன்னு எடுத்துக்கிறாங்க. 7ல் வர்றாரா? அவர் 7ல் இருக்காரு. அவர் 7ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறார். லக்னத்திற்கு 2ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டை அவர் என்ன பண்றார்? செவ்வா, என்னை தவிர இங்கே ஆளே இல்லையா அப்படிங்கிறார். நான் தான் பலவான், குரு யாரையும் தேர்ந்தெடுக்கவில்லை. குரு எத்தனை டிகிரியில் இருக்கார்? கூர்ந்து கவனிக்கணும். 17 டிகிரி. அவரோட 5ஆம் பார்வை 17 டிகிரி தாண்டி சந்திரன் இருக்கார், ஒரே ஒரு ஆள். ஆனால் அவர் வந்து இவங்க 2வது நிலை எங்கே போகலாம்னா சந்திரனோட காரத்துவம் போகலாம். ஆனால் சந்திரன் வந்து 3 டிகிரியில் இருக்கார். 3 டிகிரிங்கிறப்ப நம்ம இவரோட ஒளி 17 டிகிரியில் அடிக்கும். 17 டிகிரியில் அடிக்கும். எங்கே? மீன ராசியில் நடு சென்டரில் அடிக்கும். அங்கேருந்து 17லேருந்து 15ங்கிறப்ப 2 பாக்கி. மீன ராசியில் 2 டிகிரியில் பார்வை படாது. அந்த 1 டிகிரியில் சந்திரன் இருக்கார். ஸோ சந்திரனும் பலமாக இருக்கார். இப்போ இவங்க என்ன பண்ணலாம்? உணவு, நீர், பயணம், வெளிநாடு, இந்த துறை மூலம் மகப்பேறு மருத்துவர் ஆகலாம். ஒரு மகப்பேறு மருத்துவர் ஆகலாம். சந்திரன் நல்லா இருக்காரு. இன்னும் சுக்கிரனும் இன்னும் கொஞ்சம் ஆட்சியாக இருக்காங்க, பரவாயில்ல. இப்போ இவருக்கு பலம் பெற்ற கிரகங்களில் யார் இருக்கா அப்படின்னா, 1 சந்திரன், 2வது செவ்வாய். ஆனால் சந்திரன் பாருங்க, லக்ன ராசிக்கு 2 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளலை. இப்போ செவ்வாய்க்கு மார்க் போட்டால் ஆட்சி பெற்ற சுக்கிரனோட இருக்கார். பாகை அடிப்படையிலே ரொம்ப நெருங்கி இருக்கார். அம்சத்தில் உச்சம் பெறக்கூடிய வீட்டில் இருக்கார். லக்னத்துக்கு 2ஆம் வீட்டை 8ஆம் பார்வையால் பார்த்து 10ஆம் வீட்டையும் பார்த்துட்டாரு. எனக்கு தான் பொண்ணுங்கிறாரு. சந்திரன் முன்றாரு. 6ஆம் வீட்டை தான் தொடர்பு கொள்றார் சந்திரன். இப்போ ராசிக்கு அப்படின்னா அங்கேயும் சந்திரன் தொடர்பு கொள்ளலை. இப்போ பாவகத்தில் போய் பார்க்கணும். பாவகத்தை போய் பார்க்கணும். பாவகம் எந்த பாவகம் பலமாக இருக்குது அப்படின்னா, இங்கே பாவகம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டாக்டருக்கெலாம் என்னென்னா மேச விருச்சிக ராசி கொஞ்சம் பலமாயிரும். சுக்கிரன் பார்த்துட்டார் மேச ராசியை. குருவும் தன்னோட அடிஷ்னல் பார்வையில் பார்க்க வாய்ப்பு உண்டு. ஏன்னு கேளுங்க, 17 டிகிரியில் இருக்காரா? 17 அந்த பார்வை ஆரம்பித்து மீன ராசியில் 15 வரைக்கும் முடிஞ்சிடும். பாக்கி 2 13 டிகிரி மீனத்தில் படும், 2 டிகிரி மேஷத்துக்கு வந்துடும். மேஷம் வலுத்தது. இப்போ புதன் கொஞ்சம் நல்லா இருந்தாருன்னா புதனோட காரத்தும் வரும். இங்கே 2 கிரகங்கள் தான் பலவான், செவ்வாய், சந்திரன். சந்திரன் பாருங்க தசமி திதி நவாம்சத்துல ஆட்சியா இருக்குது. அதெல்லாம் ரைட்டு. 2 பேர் தேர்ந்தெடுத்தா தான் சூரியன் ஓகே தேர்ந்தெடுக்கலாம். இப்போ இவங்க யாருமே இல்லை, சந்திரன் இல்லை, செவ்வாய் இல்லைன்னா அப்போ சூரியன் எடுக்கலாம். நவாம்சத்தில் இருக்காரு, ஆட்சியா இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். கனவுல ஒரு ராஜாவா இருப்பாருங்க. அவர் கட்டுங்க பொண்ணுங்கிறான். இப்பவுமே கனவுல ராஜா அவரு. யோ, உண்மையான ராஜாவுக்கு தான் என் பொண்ணு. கனவுல ராஜா இருக்க.
யாரும் இல்லைன்னா கனவு ராஜாக்கு பொண்ணு கொடுக்கலாம். சரி, யாருக்கு சந்தேகம் இருக்கா? மகப்பேறு தவிர வேற ஏதாச்சும் போலாமா சார் ஹையர் ஸ்டடீஸ்க்கு? என்னம்மா? ஹையர் ஸ்டடீஸ்க்கு மகப்பேறு தவிர வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா? உணவு, நீர், பயணம் சம்பந்தப்பட்ட, சந்திரனுடைய காரத்துவம் சம்பந்தப்பட்ட எதுவா இருந்தாலும் போகலாம். எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பிஜி வேற ஏதாச்சும் பிஜிக்குள்ளது சொல்லுங்கம்மா, என்னென்ன கோர்ஸ் சொல்லுங்க. பிஜி வந்து மெடிசன் தான் சார், டாக்டர்ல தான். இல்லம்மா, மகப்பேறுன்னு சொல்லுங்க. சந்திரன் கொஞ்சம் நல்லா இருக்காரு. பெண்கள் சம்பந்தப்பட்ட அந்த துறைகளுக்கு போகலாம். அதை விட்டுட்டா வேற எதுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போலாமா சார்? மனநல மருத்துவரா போலாம். சேர்ந்ததுக்குமா மனநல மருத்துவரா போடலாமா? சார் எங்க ரிலேட்டிவ்ல இது சந்திரன் இருக்கவங்க மனநல மருத்துவர். சர்ஜனுக்கு போலாம், சர்ஜனும் போலாம். சூரியன் கொஞ்சம் கோல்டா இருந்தா போலாம். இல்ல இந்த மாதிரி ஃபேஷியல் சர்ஜன் இருக்காங்க சார், சுக்கிரனோட காரத்துவம் ஃபேஷியல் தான் சார், அந்த மாதிரி போலாம். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாங்களா சார், அந்த மாதிரி. சந்திரன் பலமா இருக்காருமா, மனம் நம்ம மார்க் படி போறோம். ரேடியாலஜி இல்லாட்டி சர்ஜரியில தான் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றாப்ல சார், நல்லா படிப்பாப்ல. ஓகே மேடம், சரி. இப்போ நம்ம அந்த ஜாதத்துக்கு வந்துருவோங்க. வேற யாரும் டாக்டர் இருக்கீங்களா? இருக்காங்க சார். படிச்சிட்டு இருக்காங்களா? முடிச்சிட்டாங்களா? ஆமாங்க சார், படிச்சிட்டு இருக்காங்க சார். சொல்லுங்க. 4th இயர். சொல்லுங்கம்மா. 21/12/2004 சார். காலை 9:45. ஊர் சொல்லுங்க. ஊர் வந்து சேலம் சார். சேலம். சூரியரி இருக்காரு. என்ன ராசி, என்ன நட்சத்திரமா? சார் மேஷ ராசி, மகர அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரம் சார். ஆமாங்க சார். ஒரு நிமிஷம். சரி, இப்போ பாருங்க, சுக்கிரனோட செவ்வாய் கூடி இருக்காரு. இப்போ லக்னம் மகர லக்னம். 11ல் செவ்வாய் ஆட்சியாக இருக்கார், 1/2 மார்க்கு. சுக்கிரனோட நெருங்கி இருக்கார், 1 மார்க். அம்சத்தில் அந்த செவ்வாய் புஷ்கர பாகைக்கு வந்துட்டார். எத்தனை மார்க் ஆயிடுச்சு பாருங்க. கூர்ந்து கவனிங்கள். இடையில ஒருத்தர் பேசவும் மைக்கை அட்மிட் பண்ணிவிட்டேன், அது மாதிரி பேசாதீங்க, கான்சன்ட்ரேஷன் கட் ஆயிரும். ஸோ லக்னம், ஆமாம் லக்னம் மகர லக்னம், மேஷம், அஸ்வினி. அஸ்வினி 2 தானம்மா மேடம்? லைனில் இருக்கீங்களா? சரி, இங்கே பலம் பெற்ற கிரகம்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தை குரு பார்த்துட்டார், லக்னம் வலுவாயிடுச்சு. அடங்கே யாரும் இல்லை. அடுத்து குரு மீனராசியை பார்க்குறாரு, அதுக்கடுத்து ரிஷபத்தை பார்க்குறாரு, யாரும் இல்லை. சுக்கிரன் யாரை தொடர்பு கொள்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்ற சூரியனோட இருக்கார், அடுத்து புதனோட இருக்கார். ஸோ செவ்வாய் புதன் இந்த 2 கிரகம் தான் அவருக்கு பலமாக இருக்குது. அதில் செவ்வாய் என்ன பண்ணுறாரு? நான் ஆட்சியாக இருக்கேன், 1/2 மார்க் போடியாங்கிறாரு. போட்டேன் யா உண்டாச்சு. சுக்கிரனோ கூடியிருக்கேன், இன்னொரு 3 மார்க் போடு. 1.5 மார்க் போட்டாச்சு. புஷ்கரன் ஆம்ஸில் இருக்கேன், இன்னொரு 1/2 மார்க் போடுங்கிறார். 2 மார்க் போட்டேன் செவ்வாய்க்கு. புதன் சொல்கிறாரு, உங்கள் சண்டையில் என்னையை மறந்துடாதீங்க, நான் சுக்கிரனோட இருக்கேன், எனக்கு 1 மார்க் போடுங்கிறார். நான் வர்க்கோத்தமாக இருக்கேன், இன்னொரு 1/2 மார்க் போடுங்க, 1.5 மார்க். இருந்தாலும் செவ்வாய் சொல்கிறாரு, நான் 2 மார்க்கு, அவன் 1.5 மார்க்கு அப்படிங்கிறார். சரி, இப்போ போட்டி வச்சுருவோம். பொண்ணு யாருக்கு அப்படின்னா, லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் தொடர்பு கொண்டுட்டார். இந்த 2 பேரில் 10ஆம் வீட்டை யாரும் தொடர்பு கொள்ளலை. சந்திரன் தான் தொடர்பு கொண்டார், அவர் ஒன்றும் வலுவாக இல்லை. சரி, ராசிப்படி பார்த்தோம்னா செவ்வாய் டே நான் தாண்டா அப்படிங்கிறார். நானும் 2ஆம் வீட்டை பார்த்துட்டேன்டாங்கிறாரு. அடுத்து அந்த செவ்வாய் என்ன சொல்கிறாரு? புதன் வந்து தொடர்பு கொள்ளவே இல்லைங்க. ஸோ இங்கே பலம் பெற்ற கிரகங்களில் செவ்வாயோட காரத்துவம் வந்துச்சு. இப்போ அவர் படிச்சுக்கிட்டு இருக்காருங்கிறப்ப அவருக்கு என்ன தசைன்னு பார்ப்போம். இப்போது சுக்கிர தசையில் புதன் புத்திங்க. அவருக்கு சுக்கிரன் அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்துக்கு பஞ்சமாதிபதி திசைங்க, பஞ்சமஸ்தானத்தை பார்த்துருக்காருங்க. புதன் புத்தி நடக்க இவர் மேற்கொண்டு படிக்கிறது நீரோ நரம்பு சம்பந்தப்பட்ட இந்த துறைகள் போகலாம். ஓகேங்க சார். வேற யாருக்கு சந்தேகம் இருக்கா சார்? ரூல் இங்கே ஏதாவது வந்துச்சான்னு பாருங்க. 2, 6 இங்கே ஏதாவது வந்துச்சான்னு பாருங்க. 2 கூடையும் 2 கூடையும் 7ல் இருக்கான், வரல. 10 கூடைய சுக்கிரனும் 6 கூடைய புதனும் கூட்டிட்டாங்களா? 10 கூடைய சுக்கிரனும் 6 கூடைய புதனும் கூட்டிட்டான். சரி, ராசிப்படி பார்ப்போம். ராசிக்கு 2 கூடைய சுக்கிரன் 8ல் இருக்கான்.
இது வந்து கடைசியாக தான் பார்க்கணும். நீங்கள் பாட்டு என் பிள்ளைக்கு 2, 6, 2, 8 இருக்குது, டாக்டருக்கு படிக்க வைக்கலாமன்னா செவ்வாய் கோச்சுக்குவார். சார் நான் இப்போ ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்து தான் கேட்டு போட்டிருக்கேன். இந்த 2 பேருமே கம்பெனியால் தான் முதல் நாளே சொல்லியிருக்கேன். 2 மேடத்தையும் டாக்டர்னு கேட்பேன், இந்த டாக்டர் ஜாதகம்னா கொடுங்க, படிச்சுட்டு இருக்கான்னு சொல்லுங்கள், கரெக்டாக ரூல்ஸ் வர்ற மாதிரி அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்ல சொன்னவங்க தான் அவங்க 2 பேருமே. அப்படி தானே மேடம்? இல்ல சார், அவங்க என்ன கேக்குறீங்க விளக்கமா கொடுத்தது சார். புரியல மேடம், இன்னொருத்தவங்க பேசினாங்களே சார். முதன்மை பலத்தில் நிற்கிறோம். இப்போ நம்ம தசாபுத்திக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். நான் தசாபுத்திக்கு போகணும் அப்படின்னா நாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு இப்போ நம்ம கொண்டு போகிறோம். 12 பாவத்தை கொண்டு போக முடியாது. இருந்தாலும் இவருக்கு திருமண விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா மூளை மியூட்டு போட்டுறணும். இனிமேல் நான் கடன்னு போனால் தான் சரியாக வரும். இப்போ ஜாதகத்தை மாற்றிடுறேன். நான் மாத்திர டயத்துக்குள்ளே சந்தேகம் உள்ளவங்க கேளுங்க. மாத்திர டயத்துக்குள்ளே சந்தேகம் உள்ளவங்க கேளுங்க. ஏன் சார் சொல்லுங்க. டாக்டருக்கு இந்த கேது இருக்கிற பாவத்தை நீங்க வெளியில இந்த ஓசி வீடியோ பார்த்து கெட்டு போயிட்டீங்க. ஆமா ஆமா, அவனுமே பார்க்காதீங்க. தேங்க்யூ. அவங்களுக்குலாம் பலனும் சொல்ல தெரியாது, ஜாதகம் போட மாட்டாங்க. பாத்திருக்கீங்களா? ஜாதக கட்டமே போட மாட்டாங்க. கேது வந்து இங்க இருந்தா இத்தனை அதெல்லாம் சொல்லுவான், வாயில வடை சுடுவான், வாயில தான் வடை சுடுவான். ஜாதக கட்டமே போட மாட்டாங்க. நீங்க வரிசையா சொன்னதுனால நான் சூரியன் சொல்லிட்டு மருத்துவர் சொன்னேங்க சார். அந்த ஜாதகத்துல சார் நீங்க சொல்லுவீங்களா சார்? 2ஆம் அதிபதி 3ல இருக்காங்க, கடன்னு ஒரு தடவை சொல்லுவீங்க. அது ரொம்ப நல்லா, அது சொல்லலைங்க. அது மட்டும் ஒரு 2 நிமிஷம் சொன்னீங்க. இப்போ இவருக்கு திருமண விஷயத்தை பத்தி பார்க்கணுங்க. இப்போ கரெக்டா டைம் 3/4 மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ள முடிச்சிருவோம். இப்போ திருமணத்தை பார்க்கணும்னா முதல்ல சுக்கிரனை போய் பார்க்கணும் சார். சுக்கிரன் நல்லா இருக்காரான்னு பார்க்கணும். சுக்கிரன் 28 பாகையில் இருக்காரு, 12 டிகிரியில சூரியன் இருக்காரு. சுக்கிரனோட அஸ்தங்க பாகை அளவு 9 பாகை. சுக்கிரன் அஸ்தங்கம் அடையவில்லை, சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார். டிக்கு போட்டுக்கணும் டக்குன்னு. சுக்கிரன் நல்லா இருக்காரு. அடுத்து குரு நல்லா இருக்காரா? அவர் வக்ரமா இருக்காரு, செவ்வாய் பார்ல இருக்காரு, இருக்கட்டும். ஆனா இந்த வக்ர குரு என்ன பண்ணும்? அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் லேட்டா தாமத திருமணத்தை உண்டாக்கும். இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு டபுள் ஓகே, சாரி சுக்கிரன் டபுள் ஓகே, குரு வக்ரமா இருக்காரு, கொஞ்சம் தாமதிப்பார். மற்றபடி இல்லைன்னு கிடையாது. குருவையும் சுக்கிரனையும் பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? திருமணம்னா 2ஆம் அதிபதி போய் பார்க்கணும். 2ஆம் அதிபதி ஆட்சியா தான் இருக்காரு அப்படின்னா டிக்கு போட்டுறணும். சரி 5 கூடைய நல்லா இருக்கானா அப்படின்னா 5 கூடையும் 3ல மறைஞ்சாலும் குரு பார்வையில் இருக்கான். 3ல மறையக்கூடாது, 3ல மறையக்கூடாது. 5 கூடையும் 3ல போட்டு இண்டு போட்டுங்க. அடுத்து 7 கூடையவனை பார்த்தோம்னா 7ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுல நீச்சமாயி சுக்கிரனோட கூடி நீச்ச பங்க ராஜயோகத்துல. அப்ப 7ஆம் அதிபதி பலமா தான் இருக்கார். 12 கூடிய செவ்வாய் 3ல மறைஞ்சிருக்கார். சரி 12 சனி செவ்வாய் பார்வை எங்க இருக்குன்னு பார்க்கணும். லக்ன ராசிக்கு சனி பாருங்க 4, 8, 11 தான் நம்ம பார்க்க வேண்டிய. சனி செவ்வாய் பார்வை 2, 5, 8, 12 இந்த வீடுகள் தான் திருமணத்தை சொல்லக்கூடியது. அங்க பார்க்கல, அது வகையில சனி கெடுக்கல. சரி செவ்வாய் அதாவது 2, 5, 7, 8, 12 பார்த்தாருன்னா அவரும் பாருங்க 6, 9, 10 பார்த்தார். அட்டாக் ஆஃப் த சாட்டர்ன் அண்ட் மார்ஸ் இல்ல. சரி இப்ப ராசிப்படி பார்ப்போம். ராசி மகர ராசி, 2ல சனி, அது இருக்கக்கூடாது. அவர் 2ஆம் அதிபதியா இருந்தாலும் சனி இருக்கக்கூடாது. 2ல சனின்னு போட்டு இன்று போட்டுறணும். அப்புறம் ஒரு டிக்கு, அவர் எங்க தான் உட்காருவாரு. சரி ராசிக்கு 5 கூடிய சுக்கிரன் உச்சம், 3ல மறைஞ்சாலும் உச்சம். அடுத்து ராசிக்கு 3ல சுக்கிரன் இருக்கக்கூடாது, இது கொஞ்சம் தாமத திருமணத்தை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7 கூடிய சந்திரன் 1ஆம் வீட்டிலே இருக்கார், தான் வீட்டே பார்க்கிறார். ராசிக்கு 12ல ராகு, ஆனாலும் குரு பார்த்துருக்கார். 12 கூடையவே 2ல இருக்கான். இங்கே எங்கேயாவது தாரதோஷம் இருக்கான்னு பார்க்கணும். 7 கூடையவே 11 கூடையும் சேர்க்கையா இருக்கானா இல்லை. 7ஆம் அதிபதி 11 இருக்கானா, 11 கூடையும் 7ல இருக்கானா இல்லை. சரி இப்போ நம்ம ராசிப்படியும் பார்த்துட்டோம், லக்னப்படியும் பார்த்துட்டோம். சின்ன சின்ன குறை தான் இருக்கு, இது திருமண தடையை உண்டாக்காது. சரி இப்போ நாம தசாபுத்திக்கு வந்துடணும். தசாபுத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ராசியை போய் பார்க்கணும். இவருக்கு மகர ராசி, இப்போதான் விலகு சனி முடிஞ்சு பரிபூரணமா 3ஆம் வீட்டுக்கு போயிட்டார். விலகு சனி வந்து பரிபூரணமா 7ரை சனி முடிஞ்சிருச்சு.
ஸோ இவருக்கு நல்லதை சொல்ல போகிறோமா கெட்டதை சொல்ல போகிறோமா? இவர் உள்ளே வரப்போகிறார், என்ட்ரி கொடுக்க போகிறார் மேடைக்கு. சோக பாட்டு போடுறதா குத்துப்பாட்டு போடுறதான்னு பார்க்கணும். இங்கே இவருக்கு 7.5 சனி விலகிருச்சு. இப்போ ஒரு குத்துப்பாட்டை போடலாம், 7.5 சனி இல்லை. அதுக்கு முன்னாடி தசா நல்ல தசையா அப்படின்னா லக்னாதிபதி தசை வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணணும்? குரு தசா நடப்பில் உள்ளது. குரு செவ்வாய் பார்வையில் இருந்தால் அந்த செவ்வாய் 28 டிகிரியில் இருக்காரு. குரு 10. சார் 2 பேரும் எக்ஸாக்டாக இருந்தாங்கன்னா அடி உண்டு குருக்கு. பாவகிரகம் தான், ஆனால் கொஞ்சம் விலகி இருக்குப்போ அந்த எஃபெக்ட் இருக்காது. சரி, குரு தசை யோக தசை. அப்போ என்ன பண்ணணும்? இந்த குரு 1-4க்கு அதிபதி 9ல் இருக்கார். 1ஆம் அதிபதி 9. அப்போ 1ஆம் அதிபதி 9ல் இருந்தால் தந்தை மேலே பிரியமாக இருப்பார், உயர்கல்வி படிப்பார். அதே நேரம் 4க்குடையவன் 9ல் இருக்கான், உச்சநிலை கல்வி பயில உகந்த காலம். 9ல் இருக்க குரு காரக பாவத்தை இணைச்சோம்னா நல்ல ஒரு உயர்வை தந்துருவாரு. இந்த குரு இப்போ என்ன பண்ணுறாரு? 1ஆம் வீட்டை பார்க்குறார், குணத்தை பார்க்குறார், நற்குணத்தை கொடுப்பார். 3ஆம் வீட்டை பார்க்குறார், சமுதாயத்தில் மதிப்புண்டு. 5ஆம் வீட்டை பார்க்குறார். இந்த குரு தசையில் இவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்துடும். தசாநாதன் அதான் முடிவு பண்ணியிருக்கான். சரி, இப்போ நடக்கிற புத்தி என்ன புத்தி அப்படின்னு பார்த்தோம்னா புதன் புத்தி நடக்குது. அப்போ புதன் யார் அப்படின்னா 7க்குடையவன் 4ல் இருக்கான். ஒன்று தாய் வழி உறவுல இருந்து ஒரு பொண்ணு வரலாம், இல்லைன்னா நமக்கு 7ஆம் அதிபதி 4ல் இருக்கார். கல்யாணம் முடிச்சோடனே வீடு வண்டி வாகனங்கள் அமையலாம். அதே நேரம் அவரே 10ஆம் அதிபதியாக இருந்து 4ல் இருக்கார். தொழிலும் நல்லா விருத்தி ஆகலாம். நீச்சபங்க ராஜயோகத்தில் சுக்கிரனிலும் இருக்கார். மொத்தத்தில் இந்த புதன் தசை இவருக்கு கல்வி நிலைகளையும் ஊக்குவித்து, இன்னைக்கு வயசு 33 வயசு, தொழில் நல்லா விருத்தியாக இருக்கும். அதே நேரம் திருமண நேரம் முடிஞ்சிருக்கும் அவருக்கு. அவர் நம்பர் சேவில் இருக்கும். நான் ரொம்ப வருடம் முன்னாடி பார்த்தது வரலாம். ஸோ திருமணத்துக்கு இடையிலே ஒரு ஜாதகம்லாம் பார்த்தா அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் சொல்ல மாட்டாங்கல்ல. ஸோ திருமணம்லாம் முடிஞ்சு குழந்தை பேரும் பிறந்திருக்கணும் நேரம். ஸோ இந்த குருதசா அவரை கெடுக்காது. புதன் பாதகாதிபதி தான். பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் அமராமல் அந்த பாதகஸ்தானத்தில் கேது இருந்து, அதே நேரம் பாதகாதிபதி நீச்சமாகி 4ஆம் வீட்டில் இருந்து புத்தியை நடத்துகிறார். ஸோ இந்த காலகட்டம் இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம டிஆர் சிஸ்டத்தின் படி இப்போ இந்த புதன் புத்தி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாதகருக்கு லக்னத்துக்கு அவர் பாதகாதிபதி, எதுலையும் கவனமாக இருக்கணும். ஆனாலும் குடும்பத்தாரோட ஆதரவு இருக்குன்னா 2ஆம் வீட்டுக்கு 9ஆம் அதிபதி. முயற்சியில் தடைகள் இருக்காது. வீடு வண்டி வாகனத்துக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். குழந்தைகளுக்கு செலவு வரும். கடன் உருவாகும். பணி வாய்ப்பு நல்லா இருக்கும். மனைவி கை வழுக்கும். முதுகு வலி வர வாய்ப்பு இருக்குது. தந்தை மகன் உறவுல சங்கடம் இருக்காது. ஏதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்த்தா கூட கிடைக்கும். அதே நேரம் லாபங்கள் நட்புகள் நல்லா இருக்கும். கொஞ்சம் சாப்பாடு தூக்கங்கிறது ஆன் டைமில் இருக்காது. அங்கெங்கே அலைஞ்சிக்கிட்டு இருப்பார். சரிங்களா? சரி, இப்போ நாம் முதன்மை பலத்தையும் கிடைத்த இந்த நேரத்தில் தசாபுத்தியும் சொல்லியிருக்கோம். ஸோ தசாபுத்தி பார்க்கணுன்னா காரக பாவத்தை இணைக்க தெரியணும். ஸோ உங்ககிட்ட எந்த ஒரு கைக்கருவியும் இல்லாமல் 7ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் எங்கே இருக்காரு? 11ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்காரு. 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்காரு. ஒரு எச்சரிக்கை சொல்லணும். பொருத்தமான துணையை அமைச்சுக்கணும். 7ஆம் அதிபதி 11ல் இருந்தால் தான் உறுதிப்பட இருக்கு. தசா பாருங்க, இது புத்தி தானே. இதே புதன் தசையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பயப்படலாம். 7ஆம் அதிபதி நீச்சமாகி 11ஆம் அதிபதியோட கூட இருக்காரு அப்படின்னு பயப்படலாம். இல்லை 7 கூடையும் 11ல் போய் உட்காந்தாங்கன்னா நம்ம பயப்படலாம். இல்லை 11 கூடையும் 7ல் உட்காந்தானா பயப்படலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதகத்தில் தொழில் எப்படி எடுக்கிறதுங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போனோம். இந்த தசாபுத்திங்கிறதெல்லாம் உச்சநிலை வந்தால் தான் புரியும். இப்போ நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கொஸ்டின் மேலே கொஸ்டின் நிறைய கேட்டுருவீங்க. உங்களிடம் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் ஒரு போர் நடக்குது பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும். நான் பாட்டுக்கு உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் வாங்க நிற்போம் அப்படின்னா உங்கள்கிட்ட துப்பாக்கியாவது கொடுக்கணும். இல்லை உங்களை காப்பாற்றிக்க கேடயமாவது கொடுக்கணும். எந்த ஆயுதமும் இல்லாமல் நிராயுதபாணியாக உங்களை நிப்பாட முடியுமா? நிப்பாட முடியாது. ஸோ உங்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ அடிப்படையில் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க யார் இருந்தாலும் சரி, அப்படியே நீங்கள் உச்சநிலைக்கு வந்துடலாம். அங்கே நாங்கள் நிறுத்தி நிதானித்து தான் கொடுப்போம். ஸோ இது போன்ற உச்சநிலைகள் நாம் 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் எடுக்கிறோம். வருஷத்துக்கு 2 தடவை தான் வருது. இப்போயே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஆரம்பித்து
2வது பேட்சாக ஆரம்பிக்கிறோம். ஸோ அதில் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு கண்டினியூவாக உள்ளே வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்படி வரும்பொழுது உங்களுக்கு ரிவிஷன் வந்து அடிப்படையும் வந்துடும். இப்போ சந்தேகங்களை கேட்டுக்கோங்க. இப்போ தசாபுத்தி உங்களுக்கு சொன்னாலும் புரியாது, வேஸ்ட்டு. அதுக்கு ஏங்க சாரமே பார்க்க தேவையில்லையா? சாரம்லாம் நான் ஆரம்பத்தில் பார்த்தேன் சார். நம்ம லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டோம்னா அது பாட்டுக்கு ரைட்டில் கையை போட்ட மாதிரி அது வேற பக்கம் கூட்டி போயிருக்கு சார். சாரம் ஒன்று வேஸ்ட் சார், வேற வேஸ்ட். என்னோட பழைய வீடியோல சாரா இருக்கும் அடிப்படை சார். நான் இப்போ அடிப்படை வகுப்புல இருக்கேன் சார். இப்போ உச்சநிலை வந்து வருஷத்துக்கு 2 தடவை தான் எடுப்பீங்கிறீங்க. நான் உயர்நிலை படிக்காம எப்படி சார் உச்சநிலைக்கு ஜாயின் பண்ண முடியும்? உயர்நிலைங்கிறது அந்த உச்சநிலையிலே ஒரு பகுதி தான், அது ஃப்ரீயா வந்துடும் உங்களுக்கு. இப்ப சேர்றவங்களுக்கு மட்டும் ஃப்ரீயா வந்துடும் உயர்நிலை. எந்த நாள்ல இருக்கும் சார்? ஞாயிற்றுக்கிழமையிலே தான் இருக்குமா? ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் உயர்நிலை வருமா, உச்சநிலை வந்துடும். செவ்வாய் புதன் வியாழன் சாயந்தரம் 7 to 9 வருங்க. இந்த உச்சநிலை வகுப்படுத்தா உயர்நிலை உச்சநிலை எல்லாம் வந்துடும், எல்லாமே வந்துடும். சரி சார், ஓகே. நான் அப்ப பணம் கட்டுறேன். அடிப்படையில இருந்துட்டு என்னால அதை ஃபாலோ பண்ண முடியுமா சார்? என்ன நிறைய புது விஷயங்களா இல்ல, உங்களுக்கு கிரக காரத்துவங்கள் எல்லாம் தெரியும், அடிப்படை விஷயங்கள் தெரியும். நான் அங்கே வந்து புதுசாக வர்றவங்களுக்கு எடுக்கிற மாதிரி தான் எடுப்பேன். ரொம்ப மெதுவாக தான் கொண்டு போவோம். இன்ஜிங் ஜோகிங் ஒரு ஜாதகம் இல்லை, டாக்டர்னா 10-20 ஜாதகம், அங்கே இருக்கிறவங்கள்ட்ட 5-6 ஜாதகம், இன்ஜினியரா ஒரு 10 ஜாதகம், இப்படி ஒன்றொன்னா காமிச்சு தான் கொண்டு போவோம். கொஞ்சோண்டு அடிப்படை தெரியணும், கிரக காரத்துவம் தெரியணும், ஆட்சி உச்ச நீச்சம் தெரியணும், சட்பலம் தெரியணும், நட்பு பகை தெரியணும், இந்த மாதிரி விஷயங்கள் தெரியணும். ஏன்னா இப்போ கிளாஸ் ஆரம்பிக்கும் போது 8ஆம் மாதம் தான், 8ஆம் தேதி 8ஆம் மாதம், அதுக்குள்ளே இன்னொன்று வகுப்புகள் இங்கே இருக்குது. சரிங்க, ஓகே. வேற யாருக்கு சந்தேகம் இருக்கா? மதியான வகுப்பு சார் ஒரே கேட்கலாமா சார்? கேளுங்க. இந்த 7ஆம் அதிபதி 10ஆம் பார்வை பார்க்கறதுனால ஒய்ஃபும் வருமானம் உண்டு அப்படின்னு வச்சுக்கலாமா? நம்ம பாக்குற ஜாதகத்துல 7ஆம் அதிபதி 4ல உட்காந்து 10ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பாக்குற 7ஆம் விட்டு நீங்க லக்னமா பாவிச்சுக்கிட்டு அப்படி போனீங்கன்னா லக்னாதிபதி 10ல இருக்காரு. மனைவியே தொழில் செய்வார், கௌரவம் பாப்பார் அப்படின்னு எடுத்துக்கணும். இது அதான் சார். சார், பெண்களுக்கு திருமணத்துக்கு கலஸ்தரக்காரகனையும் பார்க்கணும், செவ்வாயும் பார்க்கணுமா, இல்ல கலஸ்தரக்காரன் மட்டும்? ரெண்டு பேரும் கலஸ்தரக்காரகன் சுக்கிரன் தான். சில பேர் செவ்வாய் சொல்லுவாங்க, ஆனா உண்மையான கலஸ்தரக்காரகன் செவ்வாய் வந்து செவ்வாய் கணவனை குறிக்கக்கூடிய கிரகம். அதான் கேக்குறேன். இருவருக்கும் சுக்கிரனை பார்க்கணும், அதுக்கப்புறம் செவ்வாயை பார்க்கணும். பொண்ணுக்கு மட்டும் செவ்வாயை சேர்த்து பார்க்கணும். இப்ப சுக்கிரன் வந்து 11ல இருக்குங்க சார். 11ல வந்து வர்க்கோத்தமங்க சார். இல்ல வேணாம், நீங்க வேற பக்கம் கூட்டி போனா நடத்தின பாடத்துல வாங்க, அப்புறமா போய்க்கும். இந்த ஒரு அதிபதியும் உட்கார்ந்து இருக்க இடத்துல ஒண்ணும் இல்லைங்க, ஈஸியா இப்ப ஜாதகத்திலே சும்மா அந்த மேலோட்டமா ஒரு பலன் சொல்லுவோம். இது மெய்யான பலன் இல்லை, இருந்தாலும் மேலோட்டமா சொல்லுவோம். இப்போ நமக்கு 1ஆம் அதிபதி எங்கே இருக்காரு? 9ல் இருக்கார். அப்போ நம்ம போட்டுக்கணும் 1ஆம் அதிபதி 9. அதுக்கு ஒரு பலனை சொல்லணும். ஜாதகர் நேர்மையான சிந்தனை உடையவர், ஜாதகர் அதிகார தொனிமிக்க, ஏன்னா சூரியன் வீட்டில் இருக்கார், அதிகாரமிக்க பதவியில் இருக்கக்கூடியவர், தன் தந்தையை விரும்பக்கூடியவர், ஆன்மீக காரியங்களில் ஈடுபடக்கூடியவர், நீண்ட தூர பயணங்களை விரும்பக்கூடியவர். ஏன்னா 1ஆம் அதிபதினா லக்னாதிபதி குருவை சொல்கிறேன். 2ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கார். ஸோ 2 கூட 2ல் இருக்கான். வருமானம் அப்படிங்கிறது இனிமேல் சிறப்பாக இருக்கும், குடும்பத்தாரோட ஆதரவு இருக்கும். 3ஆம் அதிபதி 2ல் இருக்காரு. ஸோ முயற்சியில் சின்ன தடை இருக்கும், இருந்தாலும் அவர் ஆட்சியாக இருக்காரு. சகோதர ஒற்றுமை கொஞ்சம் பயணிக்கணும். அதே நேரம் 4 அந்த குரு 9ல் இருக்கார். உச்சநிலை கல்வி உண்டு, வீடு வண்டி வாகனங்கள் அமையும். 5ஆம் அதிபதியான செவ்வாய் 3ல் மறைகிறார். ஸோ தாமத திருமணம் என்ற பெயரிலே தாமத புத்திரம் அமையக்கூடிய நிலை. காதல் பண்ணால் அது ஃபெயிலியர் ஆகும். பூர்வீக குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் தேவை, இருந்தாலும் குலதெய்வ அருள் உண்டு. அதே நேரம் 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் 4ல் இருக்கார். கடன்பட்டு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நிலை இருக்கும். அதே நேரம் 7 4ல் இருக்கான். திருமணம் முடித்தோன்னே வீடு கிடச்சிடும், வண்டி வாகன சேர்க்கை வரும், சுகமான மனைவி வந்துடுவார். அதே நேரம் 8 2ல் இருக்கனால வருமானத்தில் கவனமாக இருக்கணும். இது பிற துன்பத்தின் மூலமாக ஆதாயத்தை தரக்கூடிய மருத்துவ படிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். 9ஆம் அதிபதி உச்சம். ஸோ வந்து தந்தையே கொஞ்சம் பலமானவராக இருப்பார். 9 5ல் இருக்கான். ஸோ தந்தை
தந்தை வழி உறவுகள் நல்லாயிருக்கும். அதே நேரம் உயர்கல்வி சிறப்பு. 10ஆம் அதிபதி 4ல் இருக்கார், சுகமான ஜீவனம் உண்டு. 11 கூடியவன் 4ல் இருக்கார், நட்புங்கிறது நல்லா இருக்கும். லாபம் ரொம்ப அதிகமாக லாபத்தை ஈட்டுவார், நல்ல நட்புகள் இருக்கும். அதே நேரம் 12 கூடியவன் 3ல் இருக்கான். அயன சயன போக சுகத்தில் சாப்பாடு தூக்கம் தண்ணி இதில் வந்து கொஞ்சம் டயத்துக்கு சாப்பிட்றது தூங்குறது அப்படிங்கிறது இல்லாமல் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பார். இது வந்து ஸ்தான பலன். இதெல்லாம் சும்மா பேருக்கு அடிப்படை நிலையில் உள்ளது. உண்மையான மெய்யான பலன் என்பது அங்கே கிரகம், அந்த கிரகத்தை பார்க்குற கிரகம், அது நிற்கக்கூடிய பாக, அந்த இணைவு, காரக பாவத்தை இணைச்சு கோச்சாரத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்குது, இன்றைக்கு லக்னாதிபதி பலமாக இருக்காரா, இப்படியெல்லாம் அடுக்கடுக்காக விதி விலக்குகளை எல்லாம் சேர்த்து பலன் சொல்லணும். சரிங்களா? இப்போ எல்லாருக்கும் முதன்மை பலம் புரிஞ்சா? புரிஞ்சுச்சு சார். புரியாதவங்க யார் இருக்கீங்களா சார்? எனக்கு ஒரு டவுட் சார். அந்த செவ்வாய் வந்து 3ல இருக்குல்ல சார், சாரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லுவீங்களா சார்? அது வந்து நீங்க எல்லாமே இலவச வீடியோ அதிகமா பாக்குறீங்க. இலவச வீடியோல என்னன்னா காரக பாவனாஸ்தின்னு விதிகள் சொல்லியிருந்தாலும் நமக்கு வந்து குரு பார்த்துட்டாரு. அது விதி விலக்கெல்லாம் இருக்கு. 5ஆம் வீட்டில் குரு இருந்தால் அது குழந்தைக்கு காரகன், குழந்தைக்கு குறிக்கக்கூடிய பாவத்தில் இருந்தால் குழந்தை இருக்காதுமா. அவன் 4-5 புள்ள வச்சிருப்பான், ஸ்கூலே வச்சிருப்பான். என்ன காரணம்னா அங்கே குரு பார்த்தீங்கன்னா அவன் சிம்ம லக்னத்தில் பிறந்திருப்பான், 5ஆம் வீட்டில் குரு ஆட்சியாக இருப்பார். ஸோ விதி வெறும் விதிகளை எடுத்துக்கிறாங்க. இந்த காணொலிகளில் இன்று பேசக்கூடியவர்கள் எல்லாம் அங்கங்கே படிச்சுட்டு பிடிஎஃப்பை கலெக்ட் பண்ணிடுவாங்க. கலெக்ட் பண்ணிட்டு அந்த பிடிஎஃப்பை வச்சு அடிக்கிறது, வெறும் விதிகளை மட்டும் படிக்கிறது, விதி விலக்குகளை பார்க்கறது இல்லை. நாம் அவன் சொல்கிறது ஈஸியாக இருக்கும். அவன் கட்டமே போட மாட்டாங்க. கட்டம் போட்டால் அவன் தகுதி என்னான்னு தெரிஞ்சு போயிடும். கட்டம் போட்டு ஒரு ஜாதகத்தை சொன்னால் நம்மகிட்ட படிக்கிற டிஸ்கஷன் டீமில் இருக்கவங்களே பார்த்தோன்னே ஒரு தகுதி என்னான்னு தெரிஞ்சு போயிடும். கட்டத்தை போடவே மாட்டாங்க. பாம்பாட்டி எப்படி கீரி பிள்ளைக்கும் பாம்புக்கு சண்டை விடவே மாட்டான் கடைசி வரைக்கும். அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நமக்கு சரியாக வராது அப்படின்ட்டு தொழிலாம் சொல்ல மாட்டாங்க, உயிரே வேணாலும் சொல்ல மாட்டான். தொழிலாக அவனுக்கு தெரியாது. உங்களை சிரத்தை எடுத்து பார்க்கறதுக்கு நேரம் ஆகும். அத்தனை விதிகளையும் பொறுத்தணும் இங்கே. சரிங்க, வேற? சார் இந்த சாஃப்ட்வேர் எவ்வளவு சார் வரும் நீங்க வச்சிருக்கிறது? இப்போ வந்து 4500 கொடுத்துட்டுங்க சார். இப்போ நீங்க யூஸ் பண்றது அதான் சார்? ஆமா ஆமா. இந்த கோச்சாரம் இதுல வந்துருமாங்க சார்? எல்லாமே வந்துடும். சரிங்க சார். இப்போ பணம் கட்டி வாங்குறதா வாங்கிக்கலாம் அப்படிதானே சார்? வாங்கிக்கலாம், வீட்டுக்கு வந்துடும். சரிங்க, வேற யாருக்கு சொன்னீங்க சார்? அது மொபைல் வெர்ஷன் கொடுக்கறதா சொன்னீங்க சார், அதுக்காக வெயிட்டிங். இது மொபைல் வெர்ஷன்ல வராது. அது மொபைல் வெர்ஷன் தனியாக ஒன்று போட சொன்னோம். அது வந்து ரொம்ப அட்வான்ஸாக பண்ணியிருக்காங்க. அதனால் அதெல்லாம் மாடிஃபை பண்ண சொல்லி சரி பண்ணணும். அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கோம். நல்லா இருந்து நம்ம திருப்தியாக இருக்கணும். திருப்தியாக இருந்தால் தான், அதுவும் கம்மியான காசில் தான் நான் கொடுக்கணும்னு வச்சுருக்கேன். ஸோ அது மாதிரி சாஃப்ட்வேர் வரும்போது ரிலீஸ் பண்ணிட்டுருவேன். வந்துடும், கூடிய சீக்கிரம் வந்துடும். சரிங்க சார், சரிங்க சார். வந்துருச்சுன்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க சார். அது ஃபுல்லாக விளம்பரம் கொடுத்துருவோம். இந்த மாதம் வந்து அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அவங்க கொடுத்தது நமக்கு பிடிக்கல. இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி அட்வான்ஸாக கொடுத்துருந்தாங்க, பிரிண்ட் அவுட்லாம் இல்லாத மாதிரி அப்படி இப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால பிடிக்கல எனக்கு. சரிங்க, வேற? ஏங்க என்னங்க? தரேன், நாளை தந்துடுறேன். ஏற்கனவே கொடுத்துட்டேன். பழைய வீடியோ போய் பாத்தீங்கன்னா சொல்லுங்க சார். சார் இப்ப இந்த நம்ம இது ஜாதகம் கணிக்கிறதுல ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வருமா சார்? ஒரு சாஃப்ட்வேருக்கு இன்னொரு சாஃப்ட்வேருக்கு வித்தியாசம் வருமா சார்? இல்ல ரொம்ப பெருசா வந்துடாது. ஏதாவது ஒரு டிகிரி இந்த மாதிரி வித்தியாசம் வரும், அவ்வளவுதான் வரும் இல்லையா சார்? லக்னம்லாம் மாறாது இல்லையா சார்? ஆமா, மாறாது. சரி சரி சரி. எந்த சாஃப்ட்வேர் சார் நம்ம கரெக்டா எடுத்துக்கிறது? அப்படி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இருக்குங்களா இதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி? ஸ்டாண்டர்டுன்னா ஸ்டாண்டர்டு எல்லாமே ஒரே இதாக சார், உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. எல்லாமே ஒரு இது ப்ரொஃபைல் அப்படியே விற்கிறாங்க, ரெடிமேடு. அதை வாங்கி தான் எல்லாரும் அட்டாச் பண்ணிட்டு அதுக்குள்ள தங்களுக்கு தேவையானதை மாடிஃபை பண்ணிக்கோங்க. அதனால எல்லாமே வித்தியாசப்படாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்பலாம் வித்தியாசம் வராது.
மாருதி சுசுகி ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் விட்டுருக்காங்க சார். நாசால இருந்து டைரக்ட் கனெக்ஷன் சொன்னாங்க சார். அதெல்லாம் ஆன்லைன்ல தான் வரும் மேடம், ஆஃப்லைன்ல வராது. ஆன்லைன்ல நிறைய ஃப்ரீ சந்தின்னு சொன்னா சார். அது சும்மா விளிம்புல இருக்கும், லக்னம் விளிம்புல இருக்கும், அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரிங்க, வேற யாருக்கு சந்தின்னு சொன்னா என்ன சார்? லக்னம் சந்தியில இருக்குன்னு அர்த்தம். ரெண்டு லக்னத்துக்கு 2 ராசிக்கு இடையில இருக்குன்னு அர்த்தம். 2 ராசிக்கு இடையில இருக்கிறது தான் சந்தி. விளிம்புல 29 டிகிரி, அடுத்த ராசிக்கும் இந்த ராசிக்கும் பக்கத்துல, இந்த ராசியில இருக்கா அந்த ராசியில இருக்கான்னு தெரியாத அளவுக்கு விளிம்புல போய் நிற்கும். அது பேர் லக்ன சந்தின்னு பேரு. ஓகே ஓகே சார். வேற யாருக்கு சந்தேகம்? சார் இந்த கிரகம் பலத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா இன்னும் கொஞ்சம் 100 வாட்டி ஒவ்வொரு ஜாதகத்துல இப்போ 9 கிரகம் இருக்குன்னா எந்த கிரகம் முதன்மை அதைத்தான் நம்ம வந்து உச்சநிலை வகுப்புல எடுத்துக்கிட்டு இருக்கோம் சார். ஒரு 50 ஜாதத்துக்கு மேல கொடுத்துருவோம் சார். ஒரு ஜாதத்தை வச்சு ஒன்றும் சொல்ல முடியாது. இது வந்து நிறைய மாடிஃபை பண்ணி காமிக்கணும், வித்தியாசம்னா காட்டணும். இதுல வந்து நீங்க பாக்குற கிரகத்துல ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் எங்கேயுமே தொடர்பு கொண்டு இருக்க மாட்டாரு, அது வேற மாதிரி இருக்கும். ஸோ எத்தனை ட்ரிக் இருக்கோ அத்தனை ட்ரிக்கையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது நீங்கள் உச்சநிலை வரும்போது தான் நிறைய ஜாதகங்கள் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு கரெக்டாக பிடிபட்டு. இப்போ எல்லோரும் எப்படி டாக்டர்னாங்க டக்குன்னு, மற்ற ஒரு 3 பேரில் சேர்த்துக்கிட்டாங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அது இதுன்னு சேர்த்துக்கிட்டாங்க, மருத்துவத்தையும் சேர்த்து சொன்னாங்க. ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் படிக்கலை நம்மகிட்ட, அவங்க மட்டும்தான் தப்பாக சுக்கிரன் தான் வளமாக இருக்குன்னாங்க. சரிங்களா? சரிங்க, வேறு யாருக்கு சந்தேகம்? சார் இந்த சாஃப்ட்வேர்ல அந்த தமிழ் வருஷம் இது வர மாட்டேங்குது சார், இயர். அப்படியே அவங்க சாஃப்ட்வேர் டிசைனருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடுங்க, பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க. அது சொல்லுங்க சார். அந்த ஸ்ரீலங்கா கண்ட்ரி, அந்த கண்ட்ரி இந்தியால போய் ஸ்ரீலங்கான்னு போட்டா அந்த ஜாஃப்னா ஒரு எங்க சார் டைப் பண்றது? நம்ம ஸ்ரீலங்கான்னு அடிச்சிட்டு ஜஃப்னான்னு போடணும். இந்தியா இந்தியா நீங்க இல்லங்க, ஸ்ரீலங்காவை அடிச்சு ஜஃப்னான்னு அடிச்சீங்கன்னா வருங்க. அடிச்சேன் சார், வரல. ஜஃப்னா மட்டும் வர மாட்டேங்குது. இந்தியாவை அடிச்சிட்டு அடிச்சிருப்பீங்க. இல்ல ஸ்ரீலங்கா போட்டுட்டேன் சார் அங்க, ஆனா ஸ்டேட்ல வரும்போது மாற மாட்டேங்குது சார். சுதா வரும் போட்டு காமிக்கவா? ஆமாங்க சார், நான் போட்டேன், ட்ரை பண்ணேன், வரலைங்க சார். அதான் வரும் மேடம். இந்தியாவை மாத்தாம அடிச்சீங்கன்னா வராது. இந்தியா மாத்திட்டேங்க சார். ஸ்ரீலங்கா இது வந்து பெரிய குரூப். அவங்க நியர்பை சிட்டி கூட போடலாம் சார். யாழ்ப்பாணம்னு போட்டா வருதோ? இல்ல வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் போன் அடுத்தெல்லாம் போட்டு போகணும் மேடம். அடுத்து வெறும் ஜஃப்னா போடக்கூடாது. ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸு வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்னு போட்டுட்டு அப்புறமேல போடணும். ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸு வரல, வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் வருதான்னு பார்ப்போம். சென்ட்ரல்னு போட்டு பார்ப்போம், வரும். ஜஃப்னா இருக்கும். எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு பார்த்துக்கணும், நம்ம நெட்ல போய் பார்த்துக்கணும். சரிங்க சார், ட்ரை பண்றேன் சார். இருக்கு ஜஃப்னாலாம் இருக்கு. போட்டீங்கன்னா நார்த்துங்க சார். நார்த்தா? ஸ்ரீலங்கா நார்த் சென்ட்ரல், நார்த் ப்ரொவின்ஸா நார்த் சென்ட்ரலா சார்? லொகேஷன் வைஸ் நார்த்ல தான் இருக்குங்க சார். ஜாஃப்னா இருக்குங்க, நீங்க தேடிக்கங்க, நானே பார்த்துட்டு வேணும்னு மெசேஜ் பண்றேன். ஓகே சார், தேங்க் யூ சார். வேற யாருக்கு சந்தேகம்? வேற யாருக்கு சந்தேகம் இருக்கா? சார் வணக்கம் சார். நாங்க அடிப்படையில எனக்கு 6வது கிளாஸ் சார். எப்படி கண்டினியூ பண்ணிடுறாங்க சார் அடிப்படையில்? உங்களோட கெப்பாசிட்டி தெரிஞ்சுக்குமா, தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. உங்களால முடியும்னா வாங்க. படிச்சு முடிச்சேன் சார்.
சரி நீங்க அடிப்படையை ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு அப்புறமா உயர்நிலை வாங்க வாங்க. சரி சார், நன்றி சார். ரைட். வேற யாருக்கு சந்தேகம் இருக்குங்களா? வேற யாருக்கு சந்தேகம்? சார் யாருக்கு சந்தேகம் இருக்கா? யாருக்கு சந்தேகம் இருக்கா? இல்ல சார், இல்ல டைம் இருக்கு, சந்தேகம் இருந்தா கேளுங்க. சார் சொல்லுங்க. நார்த்தன் ப்ரொவின்ஸ்ல இருக்கு சார். ஜாஃப்னா நார்த்தன் ப்ரொவின்ஸ்ல இருக்கு சார். அதான் இருக்கும். கண்டுபிடிச்சிட்டேன் சார். தேங்க்யூ சார். ரைட்டுங்க. சார் செவ்வாய்க்கு அப்புறம் என்ன மேடம்? செவ்வாய்க்கு அப்புறம் என்ன எழுதிருக்கீங்கன்னு தெரியல சார். சந்திரன். சார் பிளாக் போர்டு பண்ணா பரவாயில்லைங்க சார். இல்ல நான் உச்சநிலைக்கு வேற போர்டு வச்சிருக்கேன் சார். இன்டராக்டிவ் போர்டு இருக்கு. ஒயிட் போர்டெல்லாம் வந்து மேட்ச் ஆகாது. இப்போ ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒயிட் போர்டில், பாவம் ஒரு கேமராமேனு ஐஸ்டண்டு பெரிய கேமரா தெரியவே மாட்டேங்குது. பிளாக் போர்டில் நம்ம என்னெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், போட்டால் என்ன சொல்லுன்னு தெரியும். இப்போ தெரியுதா? தெரியுது சார். உங்களுக்கு உச்சநிலை வரும்போது இதே கிடையாது, ஃபுல்லாகவே இன்டராக்டிவ் போர்டு. சார் சந்தேகம் இருக்கும் கேட்கலாம். கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்குமா? ஓகே சார். ஓகே, கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கும். ஓகே, அனைவருக்கும் நன்றி. மதியம் ஜாமக்கோல் பிரசன்னத்தில் ஒரு சம்பவம் எப்போ நடக்கும், காணாமல் போனது, தொலைஞ்சு போனது, திருட்டு போனது, இந்த விஷயங்கள் எல்லாமே மத்தியானம் பார்த்துடலாம். பாம்பு ஜாமக்கோல்ல பாம்புன்னு சொல்லுவோம். தென்மேற்கா சார் அது?